Hi students, Radhika, Sukanya. So today we will be discussing a spore dispersal mechanism in fungi and also mycorrhizae. இந்த ரெண்டு டாபிக் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். Yes, good morning Mohanvalli, Prabhu. Morning. So spores dispersal mechanism in fungi. Fungi வந்து எந்த வழியெல்லாம் வந்து spores வந்து disperse ஆகுது. அதுக்கு carriers யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் mycorrhizae. Fungus plus plant rootோட association. அதான் வந்து mycorrhizae சொல்றது. அப்போ இது ரெண்டாம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் சொல்லியிருந்தவங்க கிட்ட வந்து கொஸ்டின் படிச்சுட்டு வாங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்றோம். ஆக்சுவலி ஒரு டாபிக் கூட நமக்கு ரிமைனிங் ஒரு டாபிக் இருக்கு, அது வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் வந்து இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த டைம் வந்து மற்ற கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சுட்டு வாங்க. இப்போ இன்னைக்கு இந்த ரெண்டு டாபிக் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டிஸ்பர்சல் ஆஃப் ஃபங்கல் ஸ்போர்ஸ். இந்த ஃபங்கை பிளான்ஸ் இதெல்லாம் சொல்றது வந்து பாருங்க, ஃபங்கை அண்ட் பிளான்ஸ் ஆர் செசைல் ஆர்கானிசம்ஸ். ஃபங்கை அண்ட் பிளான்ஸ் ஆர் செசைல் ஆர்கானிசம். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்போர்ஸ் பேரிங் இருக்குல்ல அது. ஸோ மோஸ்ட் ஃபங்கல் ஸ்போர்ஸ் ஆர் யூனிசெல்லுலார். ஃபங்கல் ஸ்போர்ஸ் ஆர் யூனிசெல்லுலார். செசைல் மீன்ஸ் வாட்? இம்மொபைல். அவங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாதுல்ல. ஸ்போர்ஸ் டிஸ்போர்ஸ் ஃபார் பியாண்ட் பேரண்ட் ஆர்கானிசம்ஸ். சம்டைம்ஸ் வந்து ஒரு பேரண்ட் ஆர்கானிசத்தை விட ரொம்ப தூரமா வந்து டிஸ்டண்டா வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் ஆகலாம். இப்போ வெஜிடேட்டிவ் க்ரோத்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுலயே ஒரு பார்ட் வந்து விழுந்து அந்த மாதிரி ஒரு வெஜிடேட்டிவ் க்ரோத்தா இருந்தா அது ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் மோஸ்ட்லி வந்து எஃபெக்டிவ் ஆகும். ஒரு சீசன்ல வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் மோஸ்ட்லி எஃபெக்டிவ் ஆகும். ஸ்போர் டிஸ்போசல் வரும்போது எப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் தூரமா வந்து டிஸ்போசல் நடக்கலாம். ஸோ ஃபங்கையிலேயே இருக்கிற ஒரு மேஜர் ரீப்ரொடக்டிவ் அடாப்டேஷன் சொல்றது இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் அதோட டிஸ்பர்சல் தான். ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்போர்ஸ் ஆர் யூனிசெல்லுலர். ஓகேவா? இவங்க வந்து இம்மொபைல் தான், இவங்களால வந்து அப்படியே டிராவல் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அதனால ஃபங்கைல வந்து அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்மேஷன் நடக்கிறாங்க. கிளியர்? இப்போ இந்த ஸ்போர்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன இருக்கும்? யூனி செல்லுலார் ஸ்போர்ஸா இருக்கும். பேரல இருந்து ரொம்ப தூர டிஸ்டன்ஸ் வரை இவங்களால வந்து டிராவல் பண்ண முடியும். இப்போ மற்ற வெஜிடேட்டிவ் க்ரோத் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் அது ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் வந்து ஒரு மேஜர் ரீப்ரொடக்டிவ் அடாப்டேஷன் சொல்றது இந்த ஸ்போர்ஸோட டிஸ்போசல் தான். ஸோ எதுக்காக வந்து இந்த டிஸ்பர்ஷன் நடக்குதுன்னு பார்த்தா, மெயின்டைன் கண்டினியூட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ். ஒரு ஸ்பீஷீஸோட இது வந்து ஒரு செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இல்லைல்ல. ஸோ ஒரு ஸ்பீஷீஸோட கண்டினியூட்டி அதோட அதே மாதிரி ஒரு ஜெனரேஷன் வந்து உருவாக்குறதுக்காக கரெக்டா வந்து ஒவ்வொரு இயரும் இவங்களோட ஜெனரேஷனும் வரணும்ல. அதான் வந்து மெயின்டைன் கண்டினியூட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ்னு சொல்றது. அதுக்கப்புறம் பாருங்க, எக்ஸ்டெண்ட் ஹேபிட்டட் ரேஞ்ச். இப்போ ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இவங்க வந்து பங்கை வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குன்னா, இந்த ஸ்போர்ஸ் வேற இடத்துல போறதுனால அடுத்த ஒரு ஹேபிட்டட்ல கூட வி கேன் see the fungi. அப்போ இங்க மட்டும் இல்ல, இந்த ஸ்போர்ஸ் டிஸ்பர்சனால இன்னொரு ஹேபிட்டட்ல கூட ஃபங்கை வந்து வளரலாம். அந்த இடத்துல நியூ ஃபங்கை உருவாகும். அதே மாதிரி தான் வந்து எக்ஸ்டெண்ட் ஹேபிட்டட் ரேஞ்சுன்னு சொல்றது. எக்ஸ்டெண்ட் ஹேபிட்டட் ரேஞ்ச். அடுத்து என்னது? ஹெல்ப் காலனைசேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்ட்ரேட்ஸ். புதுசா ஒரு சப்ஸ்ட்ரேட்ஸ் வந்து வர்றதுக்காக இந்த ஸ்போர்ஸ் டிஸ்பர்சல் வந்து ஹெல்ப் பண்றாங்க. செக்ஷுவல் ஸ்போர்ஸா இருந்தா இட் ஸ்ப்ரெட்ஸ் ஜெனட்டிக் வேரியபிலிட்டி. செக்ஷுவல் கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி வர செக்ஷுவல் ஸ்போர்ஸ், ஆஸ்கோஸ்போர்ஸ், பசிடியோஸ்போர்ஸ், இது மாதிரி செக்ஷுவல் ஸ்போர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல. அந்த மாதிரி ஸ்போர்ஸா இருந்ததுன்னா ஜெனட்டிக் வேரியபிலிட்டி கொண்டு வராங்க. அதுல வந்து மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகுறதுனால
அங்க ஒரு ஜெனட்டிக் வேரியபிலிட்டி கொண்டு வராங்க. தென் இட் ensures சர்வைவல் அண்டர் அட்வர்ஸ் கண்டிஷன். ஸ்போர்ட்ஸ்னு சொல்றது வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல சர்வை பண்றதுக்கான சம்டைம்ஸ் திக்க வால்டா இருக்கிற ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஸ்போர்ட்ஸா இருக்கலாம். அப்போ ஒரு ஸ்பீஷீஸோட கண்டினியூட்டி, நியூ ஸ்பீஷீஸோட டெவலப் ஆகுறதுக்கு, நியூ ஹேபிட்டட்ல வந்து டெவலப் ஆகுறதுக்கு, அதோட ஹேபிட்டட் ரேஞ்ச் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கு. அதே மாதிரி ஜெனட்டிக் வேரியபிலிட்டி, ஆஃப்டர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தே ஃபார்ம் ஸ்போர்ஸ், அதில் வந்து ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் சர்வே பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்போர்ஸோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்போர் டிஸ்பர்சல். மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்போர் டிஸ்பர்சல் மேஜரா வந்து கிராவிட்டி, விண்டு, வாட்டர், இல்லை வேற ஏதாவது ப்ரெஷர் வர்றதுனால, இல்லை அனிமல்ஸ், இதெல்லாம் வந்து மேஜர் மெத்தட் ஆஃப் ஸ்போர் டிஸ்பர்சல். கிராவிட்டி, விண்டு, வாட்டர், அனிமல்ஸ். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கிராவிட்டி. கிராவிட்டின்னு சொல்லும்போது ஸ்போர் ரீப்ரொடக்டிவ் யூனிட். அதாவது இப்போ நமக்கு இதுல வந்து நம்ம சைகோட்டு அப்புறம் எம்ப்ரியோ அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியெல்லாம் நம்ம படிக்கல. ஸோ அதனால இந்த ஸ்போர் ரீப்ரொடக்டிவ் யூனிட் லேக்கிங் ப்ரீ ஃபார்ம்டு எம்ப்ரியோ. இட் லேக்கிங் ப்ரீ ஃபார்ம்டு எம்ப்ரியோ. ஸோ இந்த ஸ்போர் ஃபார்மேஷன் இதில் என்ன இருக்கலாம்? ஃபங்கை ஸ்போர்ஸ் இருக்கலாம், பாக்டீரியல் ஸ்போர்ஸ் இருக்கலாம், கிரிப்டோகமி பிளான்ஸ். கிரிப்டோகமி பிளான்ஸ்னு சொல்லும்போது பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், இவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்போர் ப்ரொடக்ஷன் நடக்கலாம். அப்புறம் ஸ்போர்னு சொன்ன அதோட மேஜர் ஃபீச்சர் சம்டைம்ஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சர்வை பண்றதுக்காக திக்கு வால் வந்து அதில் ப்ரெசென்டா இருக்கும். சப்போஸ் இந்த ஸ்போர் வால்ஸ்ல எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா மெலானின் கண்டென்ட், லிப்பிட் கண்டென்ட் எல்லாம் ப்ரெசென்டா இருக்கும். அதே மாதிரி சைட்டோபிளாசம் வந்து புவர்லி டிஃபரன்ஷியேட்டட். வால் வந்து எப்படி மெலானின் கண்டென்ட், லிப்பிட்ஸ் கண்டென்ட் எல்லாம் இருக்கலாம், அதுக்குள்ளே இருக்கிற சைட்டோபிளாசம் எப்படி டிஃபரன்ஷியேட்டட், புவர்லி டிஃபரன்ஷியேட்டடா இருக்கலாம். அதே மாதிரி சைட்டோபிளாசம் நம்ம மெயின் செல் ஆர்கனல்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து இப்போ இஆர் இருக்குல்ல, என்டோபிளாசம் ரெட்டிகுலம் ஆகட்டும், இல்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் புவர்லி டெவலப்டா இருக்கலாம். அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ்னு சொல்றது அட்வைஷனல் அன்ஃபேவரபிள் கண்டிஷனை ரெசிஸ்டன்ட் பண்ணிக்கலாம். அன்ஃபேவரபிள் கண்டிஷனை ரெசிஸ்டன்ட் பண்ற மெக்கானிசம் உங்ககிட்ட இருக்கு. அடுத்தது நார்மல் ஒரு ஸ்போர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சாயில்ல ஒரு சப்ஸ்ட்ராட்டத்துல விழும்போது எப்படி வந்து அங்க ஜெர்மினேஷன் நடக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்போர் என்ன பண்ணிக்கும்? வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது அட்மாஸ்பியர் கிட்டயோ இல்லை சாயில்ல பக்கத்துல இருந்து கிடைக்கிற மாய்ஸ்சரா இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். தேர்ஃபோர் என்ன ஆகும்? ஸ்வெல் ஆயிடும். இதுல வந்து நாம சொல்லியிருந்தோம், இதுல வந்து ஃபுட் ரிசர்வ்ஸா வந்து நமக்கு லிப்பிட்ஸ், இந்த லிப்பிட்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் ஆக்டிவா இருக்கிற மெட்டபோலைட்ஸா கன்வெர்ட் ஆகும். உள்ள ஃபுட் ரிசர்வ்ஸ் இருக்கு, மெயின்லி லிப்பிட்ஸ் தான், அதெல்லாம் வந்து ஆக்டிவா, அதாவது அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஆக்டிவ் மெட்டபோலைட்ஸா கன்வெர்ட் ஆகும். அப்படி யூஸ் பண்றதுனால ரெஸ்பிரேஷன் ரேட் எல்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடும். அவங்களுக்கு வந்து நியூ வால் லேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிடும். இப்போ ஆல்ரெடி இன்சைடு வால் இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து நியூ வாலோட அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். தென் என்ன ஆகும்? அந்த நியூலி ஃபார்ம்டு ஸ்போர் வால்ல இருந்து ஜெர்ம் டியூப் வரும். நியூலி ஃபார்ம்டு போர்ஸ்ல இருந்து என்ன ஆகும்? ஓல்டு வால் வந்து ரப்சர் ஆனதுக்கு அப்புறம்
ஸ்போர் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணிட்டு ஸ்வெல் ஆயிடும். அதுக்குள்ள இருக்கிற லிப்பிட்ஸ் வந்து கன்வெர்டட் இன்டு ஆக்டிவ் மெட்டபாலைட்ஸ். ரெஸ்பிரேஷன் ரேட் எல்லாம் அவங்களுக்கு அதிகமாயிடும். நியூ வால் லேயர் ஃபார்ம் ஆயிடும். ரப்சர் ஆஃப் ஓல்டு வால். அப்போ நியூ வால்ல இருந்து ஜெர்ம் டியூப் வந்து டெவலப் ஆகி வெளியில வந்துடும். தென் அதுதான் வந்து grow ஆகி ஃபங்கல் ஹைஃபி ஆயிடும். These are the major changes during spore germination. Then spore dispersal by gravity. இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிராவிட்டி, வாட்டர், ஏர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட் வழியாக ஸ்போர் டிஸ்பர்சல் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் we will start with gravity. கிராவிட்டி எப்படி வந்து ஸ்போர் டிஸ்பர்சலுக்கு ஹெல்ப் பண்ணும்? மெயினாக வந்து பார்க்கும்போது மஷ்ரூம்ஸு, அதே மாதிரி டோட் ஸ்டோல்ஸ், நம்ம படிச்சிருக்கோம்ல பாய்சனஸாக இருக்கிற மஷ்ரூம்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இவங்க இருக்காங்க. இது வந்து நமக்கு பெசிடியஸ் ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பெசிடியத்துலேருந்து பெசிடியஸ் ஸ்போர்ட்ஸ் வரல, அதில் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக நல்லா வந்து நமக்கு விசிபிளாக தெரியும். அப்போ எக்ஸாம்பிள் பெசிடியஸ் ஸ்போர்ட்ஸ். ஸோ இதில் மஷ்ரூம்ஸ் வரும், ரஸ்ட்டு, ஸ்மட்டு அண்ட் ஷெல் ஃபங்கை, இது எல்லாமே வந்து இந்த கிராவிட்டி வழியாக ஸ்போர் டிஸ்பர்சல் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி சம்டைம்ஸ் என்னது இப்போ செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் அதில் மியோசிஸ் நடக்கலாம். மியோசிஸ் நடந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பெசிடியோ ஸ்போர்ட்ஸ் தானே சொல்லியிருக்காங்க, அதனால. ஸோ இது எப்படின்னு பார்த்தா இப்போ மஷ்ரூம்ஸு, டோட் ஸ்டோல் இதுல எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை கிராவிட்டி. இப்போ ஸ்போர் பியரிங் டிஷ்யூஸ் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றதுனா கில்ஸ் அண்ட் டியூப்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்போர் பியரிங் டிஷ்யூன்னு சொல்லும்போது அது வந்து க்ரோ டவுன்வேர்டு. கரெக்டாக இப்படி வெர்டிக்கலி நின்று they grow downward. இப்படி டவுன்வேர்டா வந்து இது வெர்டிகலா நிக்கிறாங்க, டவுன்வேர்டா வந்து க்ரோ ஆகுறாங்க. அப்ப என்ன நடக்கும்னா they allows microscopic spores, குட்டி குட்டி ஸ்போர்ஸ் இருக்குல்ல, அதை அலோவ் பண்ணும். எதுக்காக? fall freely into the air current without hitting the mushrooms on stem. இப்போ இப்படி இருக்குன்னா இதோட ஓன் ஸ்டெம்மை ஹிட் பண்ணாம கரெக்டா வந்து என்னது கரெக்டா இப்படி கீழே விழுந்து, இது வந்து கிராவிட்டினால தான் இப்படி கரெக்டா வந்து கீழே விழுறாங்க. இந்த டவுன்வேர்டு வந்து க்ரோ ஆகி கரெக்டா கீழே விழுறாங்க. அப்புறம் சாயில் விழுந்ததுக்கு அப்புறம் இல்லை இந்த சைட்ல வச்சு காத்து வந்து இதை எடுத்துட்டு போகலாம். ஓன் ஸ்டெம்மை ஹிட் பண்ணாம காத்து வந்து எடுத்துட்டு போகலாம். ஸோ ஸ்போர்ஸ் லிபரேட்டர் ஒன் ஆஃப்டர் அனதர், ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸா வந்து லிபரேட் ஆகிட்டே இருக்கலாம். எப்போ? அட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் 1 to 2 minutes. 1 to 2 மினிட்ஸுக்குள்ள ஒவ்வொரு ஸ்போர்ஸா வந்து இப்படி லிபரேட் ஆகிட்டே இருக்கலாம். தென் 0.1 to 0.3 மில்லிமீட்டர் வரைக்கும் இதோட டிஸ்டன்ஸ் வரும். ஸ்போர்ஸ் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 0.1 to 0.3 மில்லிமீட்டர் வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா மெயின்லி மஷ்ரூம்ஸ் அண்ட் டோட்ஸ்டூல்லாம் இதை நம்ம பார்க்கலாம். எப்படின்னா வந்து கில்ஸு, டியூப்ஸ் எல்லாம் வரும் இல்லை, ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும். இல்லை ஸ்போர் பியரிங் டிஷ்யூஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன இருக்கு? இப்போ கில்ஸு டியூப்ஸ்னால சொல்ல ஸ்போர் பியரிங் டிஷ்யூஸ் ஃப்ரூட்டிங் பாடி இருக்குல்ல, அது வந்து க்ரோ டவுன்வேர்ட். டவுன்வேர்டா வந்து கொஞ்சம் க்ரோ ஆகும், ஒரு சைடு கொஞ்சம் செரிஞ்சு டவுன்வேர்டா வந்து க்ரோ ஆகும். அண்ட் பெர்ஃபெக்ட்லி அந்த வெர்டிக்கலா வந்து அப்படி நிற்கவும் செய்யும். அப்போ என்னன்னா வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து கரெக்டா அந்த ஸ்டெம்ல படாம கீழே வந்து கரெக்டா நல்லா ஃப்ரீயா வந்து விழுந்துடும். அதுக்குள்ள அந்த விண்டு வந்து அதை கேரி பண்ணி போயிடும். ஸோ ஒவ்வொன்றா வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து அப்படியே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? வெர்சிடியஸ் ஸ்போர்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் தானே. ஸோ ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் 1 to 2 minutes இன்டர்வெல்ல. ஸோ இந்த மாதிரி வரும்போது 0.1 to 0.3 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த ஸ்போர்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம். இந்த மெச்சூரா இருக்கிற ஸ்போர்ஸா இருந்தா சம்டைம்ஸ் அது இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட் இருக்குல்ல, அது கூட மிக்ஸ் ஆகலாம்.
மெச்சூர் ஸ்போர்ஸ் வந்து இந்த மாதிரி மைன்யூட் ஃப்ளூயிட் ட்ராப்லெட் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். தென் இந்த மாதிரி வரும்போது தான் சடன் டிஸ்சார்ஜ் ஆஃப் த ஸ்போர். இந்த ஸ்போர்ஸ் வந்து இதுல இருந்து சடன் டிஸ்சார்ஜ் ஆயிடும், லிபரேட் ஆயிடும். இது வந்து இந்த மாதிரி ஒன்னா வரலாம், இந்த ட்ராப்லெட்டும் இந்த ஸ்போரும் ஒன்னா வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நடக்கலாம். இதை வந்து கிராவிட்டி எக்ஸாம்பிள் பெசிடியோ ஸ்போர் சொல்லலாம் இதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்போர் டிஸ்பர்சல் பை விண்ட். விண்ட் வழி எப்படி வந்து ஸ்போர் டிஸ்பர்சல் நடக்கும்? ஸோ விண்டுங்கிறது தான் வந்து மோஸ்ட் காமன் மெத்தட் இது விண்ட். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இப்போ ரெயின் ஸ்பிளாஷ் இருக்குல்ல, ரெயின் அதுல பட்டதுனால அதுல வந்து அது வாஷ் அது அப்படி விண்டு கேரி பண்ணிக்கலாம். இல்ல அது போய் எங்கேயாவது போய் செடிமெண்ட் ஆகலாம், இல்ல வாட்டர் கூட போகலாம், இல்ல சாயில போய் விழலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஏர்பார்ன் ஸ்போர்ட்ஸோட ஃபேட். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் சொன்னால் ஏர்போனா இருக்கிறதுனால விண்டுக்கு கேரி பண்ணுறதுக்காக நமக்கு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ வெரி ஸ்மால் ஸ்போர்ட்ஸாக இருக்கணும், அபவுட் ஒரு 1 to 8 மைக்ரோமீட்டர் டயமீட்டர் வர்ற மாதிரி. ஸோ 10 மில்லிமீட்டர் பர் செகண்ட், ஒரு செகண்ட்ல வந்து 10 மில்லிமீட்டர் வரைக்கும் இல்லை அதுக்கும் கம்மியாக தான் வந்து இந்த ஏர்ல வந்து இது வந்து கேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி அடிக்கிற இந்த கரண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த டர்புலண்ட் ஏர் கரண்ட் தான் வந்து மெயின்லி இதை கண்ட்ரோல் பண்ணுறது. இதான் வந்து மோஸ்ட் காமன் டிஸ்பர்சல் மெக்கானிசம் இஸ் த்ரூ விண்டு தான். அதுவே வந்து இந்த மாதிரி ஏர்போன் அந்த ஸ்போர்ஸ் வந்து காத்துல போய் ஒரு இடத்துல போய் விழலாம், இல்லை வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆகலாம், வாட்டர் ட்ராப்லெட்ஸ்ல மிக்ஸ் ஆகலாம். இது வந்து ஏர்ல போறதுனால ரொம்ப என்ன இருக்கு, கம்மியா இருக்கு, அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், 1 to 8 மைக்ரோமீட்டர் டயமீட்டரா இருக்கும். அதே மாதிரி 10 மில்லிமீட்டர் பர் செகண்ட் இல்லை அதை விட கம்மியாக தான் வந்து இந்த ரேட்ல வந்து டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். ஸோ இந்த டர்புலண்ட் ஏர் கரண்டா வந்து மெயின்லி இதை வந்து கண்ட்ரோல் பண்றது. கிளியர்? ஸோ இந்த இமேஜ் பாருங்க, இந்த மாதிரி தான் வந்து காதுல வந்து இது வந்து கேரி பண்ணிக்கும். ஹியர் ஏர் நியர் கிரவுண்ட் ரிமைன் ஸ்டில் ஆர் லேமினர். ஸோ இங்க பாருங்க கிரவுண்ட் லெவல், இப்போ சப்போஸ் இது வந்து கிரவுண்ட் லெவலில் டச் பண்ணலாம், இல்லை கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஏர்ல கேரி பண்ணி போகலாம். ஸ்போர் செட்டில் ரேப்பிட்லி இன் திஸ் லேயர். அதாவது பவுண்டரி லேயர் என்னன்னா வந்து ஓகே, எஸ் சாந்தி ஜானகி, ஓகே. ஸோ இங்க வந்து ஸ்போர் டிஸ்பர்சல் அதாவது ஒரு பவுண்டரி லேயர், இப்போ நியர் த அந்த கிரவுண்ட் இருக்குல்ல அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்போர் வந்து கிரவுண்ட்ல விழுதுன்னா கிரவுண்டோட கொஞ்சம் மேல வந்து, அதாவது இது செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த காத்து அதை எடுத்துட்டு போயிடும். ஸோ அந்த லேயர் வரைக்கும் ஸ்போர் விழும். அப்ப அந்த லேயர் வரைக்கும் அதான் ஒரு பவுண்டரி லேயர், அதுக்குள்ள இந்த காத்து அது வந்து கேரி பண்ணி போயிடும். ஸோ இது மெயினாக வந்து நமக்கு ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கைலையும் இந்த விண்டு தான். இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் சொல்லணும்னா ஆஸ்கோமைசெட்ஸும் பெசிடியோமைசெட்ஸும் சொல்லலாம். இட் ஹெல்ப்ஸ் ஸ்போர்ஸ் எஸ்கேப் பவுண்டரி லேயர். அந்த கிரவுண்டில் விடுறதுக்கு முன்னாடி அந்த லேயரில் வரதுக்கு முன்னாடி இந்த காற்று வந்து அதை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ஹெல்ப் ஸ்போர்ஸ் எஸ்கேப் த பவுண்டரி லேயர். ஸ்டிக்கி ஸ்போர்ஸ் ப்ரொஜெக்டட் இன்டு டர்புலண்ட் ஏர். சம்டைம்ஸ் ஸ்டிக்கி ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் எங்ககிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னா ஒரு பவுண்டரி லேயர் இருக்கும், இது வந்து கரெக்டாக அந்த ஸ்போர்ட்ல விடும்ல, அதுக்குள்ள வந்து இந்த
அந்த அந்த எது வரைக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் எது வரைக்கும் கிரவுண்டோட பக்கத்துல அந்த கிரவுண்ட் லெவலோட கொஞ்சம் பக்கத்துல வந்து விழுது, அதுதான் பவுண்டரி லைன் சொல்றது. அங்க இருந்து எஸ்கேப், அங்க இருந்து ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் கேரி பண்ணிக்கும் ஏர். அதே மாதிரி ஆஸ்ட்ரோமைசெட்ஸ் பசிடியோமைசெட்ஸ் எல்லாம் வந்து அதுல எல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி விண்ட் டிஸ்பர்ஸ் பார்க்கல. மோஸ்ட் காமன் மெத்தட் ஃபங்கையிலே விண்ட் தான். அதே மாதிரி சம்டைம்ஸ் ஸ்டிக்கி ஸ்போர்ட்ஸ் கூட இருக்கலாம். அடுத்தது பாருங்க, ஸ்போர் டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ். ஸ்போர்ஸ் டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்செக்ட் வெக்டர்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்ல சொல்லும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க, இதுல வந்து நம்ம இப்போ இதுல மெயினா படிக்கிறது வந்து இப்போ இன்செக்ட் வெக்டர்ஸ். 1 minute. ஓகே. இன்செக்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்செக்ட் வெக்டர். இன்செக்ட் வெக்டர். அடுத்து வந்து மேமல்ஸ். ஸோ இதுல பாருங்க, செராட்டோசிஸ்டிஸ் அல்மி. செராட்டோசிஸ்டிஸ் அல்மி இவங்க வந்து டச் அல்ம் டிசீஸ் கோஸ் பண்ணுவாங்க. டச் அல்ம் டிசீஸ் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ஜஸ்ட் ஸ்டிக்கியா இருக்கிற ஸ்போர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்போர்ஸ் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அது வந்து பீட்டில்ஸ் அவங்கள எல்லாம் அட்ராக்ட் பண்ணிடும். அப்ப அந்த பீட்டில்ஸ் வந்து அப்புறம் வந்து இதை வந்து கேரி பண்ணிக்கும். ஓகே, இப்ப பாருங்க, செராட்டோசிஸ்டிஸ் அல்மி டச் அல்ம் டிசீஸ் வந்து கோஸ் பண்றாங்க. இப்படின்னா என்னன்னா, இவங்க வந்து ஒரு ஸ்டிக்கி சுகர் ரிச் ஸ்போர்ஸ், ஸ்டிக்கி சுகர் ரிச்சா இருக்கிற ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி இது வந்து நம்ம பீட்டில்ஸை அட்ராக்ட் பண்ணிடும். அப்ப அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? டிஸ்பர்சலுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லலாம். ஸ்டிங்ஹார்ன் ஃப்ரூட்டிங் பாடி. ஸ்டிங்ஹார்ன் ஃப்ரூட்டிங் பாடி அதுல வந்து ஸ்லைமி ஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்லைமி ஸ்போர் மாஸ் வந்து அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. எதுக்காக? இன்செக்டை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக. ஸோ ஸ்டிங்ஹார்ன் வந்து ஸ்டிங்ஹார்னோட ஃப்ரூட்டிங் பாடி, ஸ்டிங்ஹார்ன் ஃப்ரூட்டிங் பாடின்னு சொல்றது வந்து தே ப்ரொடியூஸ். அந்த ஃப்ரூட்டிங் பாடிக்குள்ள எப்படி இருக்கும்? ஸ்லைமி ஸ்போர் மாஸ் இருக்கும், இன்செக்டை அட்ராக்ட் பண்றதுக்காக. டச்சன் டிசீஸ் வந்து யாரால வருது? செராட்டோசிஸ்டிஸ் அல்மி. இதுல என்ன பண்றாங்க? சுகர் ரிச்சா இருக்கிற ஸ்டிக்கி நேச்சர் இருக்கிற ஸ்போர்ஸ் இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? பீட்டில்ஸ் அட்ராக்ட் பண்ணுவாங்க. தர்பை டிஸ்பர்சல் மெக்கானிசம் நடக்கும். இதுதான் இந்த மாதிரி இன்செக்ட், வண்டு மாதிரி இந்த பீட்டில். ஸோ இன்செக்ட் வெக்டர்ஸ்ல மேஜர் வந்து இந்த டச் எல்ம் டிசீஸ் கோஸ் பண்ற செராட்டோசிஸ்டிஸ் அல்மி. செராட்டோசிஸ்டிஸ் அல்மி ஸ்டிக்கி சுகர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப அந்த ஸ்போர்ஸ் வந்து நல்லா வந்து பீட்டில்ஸ்ல எல்லாம் போய் அவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டிக் ஆன் ஃப்ரூட்டிங் பாடி. அதுல வந்து ஸ்போர் மாஸ் வந்ததுனால ஸ்லைமியா ஸ்போர் மாஸ் இருக்கும். அதுவும் எதுக்காகனா இன்செக்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக. செகண்ட் ஒன் இஸ் மேமல்ஸ். மேமல்ஸ் வந்து இப்ப அண்டர் கிரவுண்ட் ஃபங்கை லைக் ட்ரஃபிள்ஸ். இந்த ட்ரஃபிள்ஸ் எல்லாம் வந்து அதுல ஸ்போர்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்போர்ஸ் எப்படி வந்து டிஸ்பர்ஸ் ஆகும்னா கேட்டா மேமல்ஸோட பீசஸ் வழியா, பீசஸ் ஆஃப் மேமல்ஸ் வழியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிஸ்பர்ஸ் ஆயிடும். அப்போ மேமல்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஃபங்கை லைக் ட்ரஃபிள்ஸ் டிஸ்பர்ஸ்டு த்ரூ பீசஸ் ஆஃப் மேமல்ஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பீசஸ் வழியா வந்து டிஸ்பர்ஸ் ஆயிடும். அடுத்து பாருங்க, ஸ்போர் டிஸ்பர்சல் வழி. இப்ப நான் அனிமல்ஸ் தான் படிச்சோம். அனிமல்ஸ்ல வர அடுத்ததுதான் கிரேசிங் அனிமல்ஸ். அதாவது சும்மா அங்க அங்கங்க இருக்கிற குட்டி குட்டி கீழே இருக்கிற கிராஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டே போற அனிமல்ஸ் இருக்கும்ல, அதான் கிரேசிங் அனிமல்ஸ். இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதா பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கை. எக்ஸாம்பிள் என்னது? பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கை. இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன் நான், இதுதான் பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கை. ஸோ இவங்க எதுல வரும்? சயாத்தஸ். இவங்களோட ஜெனிரா வந்து சயாத்தஸ் ஸ்பீஷிஸா இருக்கலாம், இல்ல கிரூசிபுலம். ஸோ என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் இதோ பாருங்க, இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட் யூனிட் தெரியுதா இந்த இடத்துல? இதுல எல்லாம் ஸ்போர்ஸ் இருக்கும்.
இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? பேர்ட்ஸோட நெஸ்ட் மாதிரி இருக்கு, அந்த கூடு மாதிரி இருக்குல்ல, பேர்ட்ஸோட நெஸ்ட் மாதிரி இருக்கு. அதனால தான் என்ன சொல்றாங்க? பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கைன்னு சொல்றாங்க. இதுல யாரெல்லாம் வரும்? சயாக்க ஸ்பீஷிஸும் க்ரூசிபுலம். ஸோ இப்போ வந்து அனிமல்ஸ் வந்து கன்சியூம் பண்றாங்க, தெர்பை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஓகேவா? இதுதான் பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கை. இதுல யாரெல்லாம் இது இம்பார்ட்டன்ட் சயா, இது சின்ன டாபிக்ஸ் தான், நம்ம ஸ்போர்ட்ஸ் டிஸ்பர்சல்ல இருந்தாலும் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயாத்தஸ் அண்ட் க்ரூசிபுலம். இதுல பாருங்க, இவங்களை வந்து சாப்பிடுறாங்க. யார் சாப்பிடுறாங்க? இந்த மாதிரி கிரேசிங் அனிமல்ஸ் வந்து சாப்பிட்ருக்குறாங்க. அதனால அதுக்குள்ள இருக்கிற ஸ்போர்ஸ் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிஸ்பர்ஸ் ஆகுது, கன்சியூம் பண்றது வழியா. அதுக்கு அனிமல் ஹெல்ப் பண்றாங்க. அடுத்தது ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ். செகண்ட் இமேஜ் பாருங்க, ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளைஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபேலஸ் இம்பியூடிகஸ். ஃபேலஸ் இம்பியூடிகஸ் இது படிக்கணும். ஃபேலஸ் இம்பியூடிகஸ். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபால் ஸ்மெல்லிங்கா இருக்கிற ஸ்போர்ஸ் வந்து ஸ்போர் மாஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபவுல் ஸ்மெல் இருக்கிற ஸ்போர் மாஸை, நிறைய ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வந்து யார் அட்ராக்ட் பண்ணுவாங்க? இந்த ஃப்ளைஸ், பீட்டில்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் ஃபீடிங் இந்த ஸ்போர்ஸை வந்து இவங்க டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்போர்ஸ் இதில் அட்டாச்சாக இருக்கலாம், இல்லை ஆஃப்டர் ஃபீடிங் வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து இவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ்ல எக்ஸாம்பிள் வந்து ஃபெல்லஸ் இன்சிபிடஸ். சரி பாருங்க, கிரேசிங் அனிமல்ஸ் சயத்தஸ் அண்ட் க்ரூசிபுலம். ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ்ல வந்து ஃபேலஸ் இம்பியூடிகஸ். ஃபேலஸ் இம்பியூடிகஸ்னு சொல்லும்போது ஒரு ஃபால் ஸ்மெல் வந்து இருக்கிற ஒரு ஸ்போர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஃப்ளைஸையும் பீட்டில்ஸையும் அட்ராக்ட் பண்ணிடும். அதனால அந்த ஸ்போர்ஸ் அது வழியா இவங்க கிட்ட அந்த ஸ்போர்ஸ் வந்து ஸ்டிக் ஆயிடும்ல, அதனால அது வழியா மற்ற இடத்துக்கெல்லாம் வந்து டிஸ்போஸ் ஆயிடும். ஸோ சயாத்தஸ், க்ரூசிபுலம், ஃபேலஸ், இம்பியூடிகஸ். அடுத்தது ஸ்போர் டிஸ்பர்சல் பை ஃப்ளூயிடு. வாட்டர் வழியா நடக்கும், இல்லைன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிடு வழியா நடக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இங்கு கேப் ஃபங்கை. இங்கு கேப் ஃபங்கை, அந்த இமேஜ் பார்த்தாலே அது இங்கு மாதிரி அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கா, அதுதான் வந்து இங்கு கேப் ஃபங்கை. பாத்தீங்களா? அப்படியே வந்து இது பார்த்து எப்படி இருக்கு? ஒரு ஏதோ ஒரு டீகம்போசிஷன் எல்லாம் நடந்து அதோட ஒரு பார்ட் இப்படி அழுகி இப்படி கீழே விழுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. அப்படியே இதுல எல்லாம் ஸ்போர்ஸ் இருக்கும், இதுல எல்லாம் வந்து ஸ்போர்ஸ் இருக்கும். இந்த ஸ்போர்ஸ் வந்து என்ன ஆகும்? இந்த மாதிரி பக்கத்துல இப்படி கீழே விழுந்துரும் ஸ்போர்ஸ் எல்லாம். ஸோ அது இங்கே இருந்து வாட்டரோ இல்லை யாராவது கேரி பண்ணி இங்க பக்கத்துல கொண்டு போய் அந்த இடத்துல அடுத்து மஷ்ரூம் வரலாம். அதோட ஃப்ரூட்டிங் பாடி, இப்படி ஃப்ரூட்டிங் பாடி வரலாம். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, மஷ்ரூம் கேப், இந்த கேப் இருக்குல்ல, இந்த மஷ்ரூம் கேப் டைஜஸ்ட் இட் செல்ஃப், அதுவே டைஜஸ்ட் ஆயிடும். தென் அவங்க வந்து ஒரு திக்கா ஒரு பிளாக் கலர்ல ஒரு இங்கி லிக்விடு, அதான் இங்குன்னு சொல்றாங்க. இங்க எப்படி இப்படி வந்து இங்க எப்படி வந்து அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் இது. அப்போ மஷ்ரூம் கேப் அவங்களோட அந்த ஃப்ரூட்டிங் பாடியோட பார்ட்டே இட் செல்ஃப் அவங்களே வந்து டைஜஸ்ட் ஆகி ஒரு திக்கு பிளாக் இங்கி லிக்விடா ஆயிடும். அதுல ஸ்போர்ஸ் இருக்கும். தென் அது மெல்டிங் நடக்கும். இந்த மாதிரி இந்த மெல்டிங் நடக்கிற ப்ராசஸ்க்கு நம்ம சொல்றதா டெலிக்யூசன்ஸ். டெலிக்யூசன்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? டெலிக்யூசன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இது இங்க அங்க எல்லாம் கேட்டகரை அண்டர் ஐ சிங்கிள் ஜீனஸ் குப்ரினஸ். கோப்ரினஸ் ஜீனஸ் வந்து கோப்ரினஸ். ஸோ இந்த கோப்ரஸ் ஸ்பீஷீஸ்ல எல்லாம் தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி இங்க் கேப் ஃபங்கை வந்து பார்க்கலாம். மஷ்ரூமோட கேப், அதோட ஃப்ரூட்டிங் பாடி பார்ட், அது இட் செல்ஃப் அது டைஜஸ்ட் ஆகி
ஒரு டார்க் திக் கலர்ல ஒரு இங்கு மாதிரி இருக்கிற அந்த ஒரு கலர்ல வந்து லிக்விட் ஃபார்ம் பண்ணிக்கும். அது மெல்ட் ஆகி இப்படியே கீழே விழும். அதுல ஸ்போர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு நம்ம சொல்றதுதான் டெலிகசன்ஸ்ங்கிறது. இதுல மெயினா வர்றது யாரெல்லாம், குப்ரனஸ் கோப்ரனஸ் ஸ்பீஷிஸ் எல்லாம் வந்து இதுல வரும். இந்த மாதிரி ஃப்ளூயிடா ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து வர்ற அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் நாம இப்ப படிச்ச அந்த நெஸ்ட் ஃபங்கை தான். பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கைன்னு சொன்னல, அதுவே நமக்கு இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ கிரேசிங் பை அனிமல்ஸ், அதே மாதிரி பை ஃபிளாஷ், இந்த மாதிரி ஃப்ளூயிட் பேஸ்டு ஸ்பிளாஷ் கப். ஃப்ளூயிட் பேஸ்டாகவும் இருக்கு, இல்லை அனிமல் பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ சொல்லியிருந்தோம். பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபங்கை. அப்போ டூ பார்ட்டி டிஸ்பர்சல் மெக்கானிசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃப்ளூயிட் பேஸ்டு ஸ்பிளாஷ் கப். இந்த கப்புன்னு சொன்னல, இந்த ஒவ்வொரு இப்படி சொன்ன இந்த கப்புன்னு சொன்னல, இந்த மாதிரி இருக்கிற இதுக்குள்ள எல்லாம் வந்து இது ஃபுல்லா கப்புன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லா கப்பு. இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு யூனிட்டும் வந்து இதுக்குள்ள எல்லாம் ஸ்போர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பிளாஷ் கப்பை நாம சொல்ற பேரு தான் பெரிடியோ. அந்த கப்புக்கு நாம இந்த மாதிரி 2 கப் கொடுத்துருக்கோம்ல, இந்த கப்புக்கு நாம சொல்ற பேர் என்ன, பெரிடியோஸ். இங்க உங்களுக்கு வந்து பேக்கெட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்டா செல்ஸ் இருக்குல்ல. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல வாட்டர் வருதுன்னா, அதான் ஃப்ளூயிட்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரெயின் ஸ்பிளாஷும் அந்த மாதிரி வாட்டர் ஏதாவது வருதுன்னா, இங்க இருந்து அந்த ஸ்போர்ஸ் வந்து எஜெக்ட் ஆயிடும். அந்த ஸ்போர்ஸ் வந்து வெளியில வந்துடும். ஸோ பாருங்க, வேர்ட் ஃபாலிங் ரெயின் ட்ராப்ஸ். நல்ல ஃபோர்ஸில் வந்து ரெயின் ட்ராப் அடிச்சிருக்குன்னா அதான் ப்ரெஷர். சில டைம்ல இது ப்ரெஷர்னாலேயே உள்ள இருக்கிற ஸ்போர்ஸ் வெளியில வரலாம். அப்போ ஃபாலிங் ரெயின் ட்ராப்ஸ் எஜெக்ட் ஸ்போர் பேக்கெட்ஸ் அவுட் ஆஃப் த நெஸ்ட். இந்த ஸ்போர் பேக்கெட் எல்லாம் வந்து நெஸ்ட்டுக்கு வெளியில வர்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணிக்கும், இந்த மாதிரி நல்ல ரெயின் ட்ராப்ஸோட அந்த ஸ்போர்ட்ஸ்னால நடக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன நடக்கும்னா, இந்த கிரேசிங் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது இவங்களை வந்து கன்ஃபியூம் பண்ணும். இந்த ஸ்டிக்கி பேக்கெட்ஸ் இருக்குல்ல, அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கன்சியூம் பண்ணும். தென் கன்சியூம் பண்ணி வேற ஏதாவது ஒரு இடத்துல பீசஸ் வழியா இல்லை வேற ஏதாவது வழியா இன்னொரு இடத்துல போய் அந்த ஸ்போர்ட்ஸ் விழும். அதனால ஃப்ளூயிட் பேஸ்டு ஸ்பிளாஷ் கப் மெக்கானிசம் இருக்கு. இல்லை கிரேசிங் அனிமல்ஸ் வழியா இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அடுத்தது ஸ்போர் டிஸ்பர்சல் பை வாட்டர். எக்ஸாம்பிள் இப்போ ஸ்போர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணனா இது மோட்டைல் ஸ்போர்ஸ் தானே. அப்போ ஸ்விம் பண்ணி வாட்டர்ல ஸ்விம் பண்ணி போயிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பித்தியம் அண்ட் ஃபைட் ஆஃப் தோரா. பித்தியம் அண்ட் ஃபைட் ஆஃப் தோரா. ஃபைட் ஆஃப் தோரா எந்த கிளாஸ்ல வரும் சொல்லுங்க. ஃபைட் ஆஃப் தோரா எந்த கிளாஸ்ல வரும்? ஓ மை செட், எஸ். பித்தியம் வரும்போது எஸ், கரெக்ட் கரெக்ட். எஸ். ஸோ ஸ்போர் டிஸ்பர்சல் பை வாட்டர். வாட்டர்ல வந்து த்ரூ வாட்டர் எப்படி வந்து ஸ்போர் டிஸ்பர்சல் நடக்குது. நம்ம இப்போ சொன்னா ஸ்போர்ஸ் இருக்கு, அப்போ அது ஆக்டிவ்லி ஸ்விம் பண்ணி அப்படி போகலாம். நமக்கு ஃபிளஜல்ல இருக்கு. அடுத்து வந்து ரெயின் ஸ்பிளாஷ் டிஸ்பர்சல். ரெயின் ஸ்பிளாஷ் டிஸ்பர்சல். இப்போ இந்த இடத்துல ஒரு டச் நடக்கலாம், ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ப்ரெஷர் வரலாம் இந்த இடத்துல. எக்ஸாம்பிள் வந்து ரெயினே இருக்கலாம். ரெயின் ட்ராப்லெட் இருக்குல்ல, இந்த ரெயின் ட்ராப்லெட்னாலேயே வந்து அந்த ஒரு சைடில் ஒரு ப்ரெஷர் வரலாம். ஒரு டச்னால இந்த வாட்டர்னால ஒரு ப்ரெஷர் வரலாம். அந்த ப்ரெஷர்னால இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் இந்த போர்ஸ் வந்து அப்படியே வந்து பேர்ஸ்ட் ஆகுற மாதிரி ஆகி இந்த இடத்துல பாருங்க ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஸ்போர்ஸ் வந்து லேட் ஸ்டேஜ்ல விண்டு வந்து கேரி பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஸ்போர்ஸ் எம்படட் இன் ஸ்லைம். இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்லைம்
மாஸ் மாதிரி இந்த மாதிரி எம்பெடடா இருக்கும் இதுக்குள்ள. ரெயின்ட்ராப் ஸ்பிளாஷ். ரெயின்ட்ராப் ஸ்பிளாஷ் ஸ்போர்ஸ் onto நியர்பை சப்ஸ்டன்ஸ் சர்ஃபசஸ். இந்த ரெயின்ட்ராப் ஸ்பிளாஷ் நடக்கிறதுனால அது போய் இப்போ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனும் வரலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் இங்க அதிகமா ப்ரெஷர் கொடுக்கறதுனால இது இந்த மாதிரி பேர்ஸ்டா இதுல உள்ள இருந்து வரலாம். இல்ல நார்மலி இப்போ இங்க எல்லாம் ஸ்போர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஃபங்கையோட கேஸ்ல இங்க எல்லாம் ஸ்போர்ஸ் இருக்குன்னா இந்த ரெயின் ஸ்பிளாஷ் வந்து இதுல தட்டுறதுனால அந்த ரெயின் ஸ்பிளாஷுக்குள்ள அந்த ஒவ்வொரு டிராப்புக்குள்ளேயும் இந்த ஸ்போர்ஸ் போய் இந்த டிராப் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துக்கெல்லாம் அந்த ஸ்போர்ஸும் வந்து டிராவல் ஆயிடும். அப்போ இந்த ரெயின்ட்ராப் ஸ்பிளாஷ் வழி நம்ம டிராவல் பண்ற இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வரதான் க்ரூசிபுலமும் சயாத்தஸும். க்ரூசிபுலம் அண்ட் சயாத்தஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வேற இடத்துல படிச்சோம் அதே மாதிரி தான். க்ரூசிபுலம் அண்ட் சயாத்தஸ். இப்போ ஒரே ஒரு ஃபங்கல் ஸ்பீஷீஸ்ல டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கலாம். இதே மாதிரி அக்வாட்டிக் ஃபங்கைல வந்து யூ கேன் சி தே ப்ரொடியூஸ் டெட்ராரேடியேட் ஸ்போர்ஸ். இவங்க வந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். that spores accumulate in form. அதாவது ஒரு நுரை மாதிரி வரும்ல, அந்த மாதிரி இந்த ஸ்போர்ஸ் வந்து என்ன ஆகும், அக்யூமுலேட் ஆயிடும். ஸ்ட்ரீம்ஸ்ல ஏதாவது obstacles இருந்தா அதோட பிஹைண்ட்ல எல்லாம் இந்த நுரை மாதிரி இவங்க வந்து என்ன ஆயிடும், அக்யூமுலேட் ஆயிடும். ஸோ இந்த அக்வாட்டிக் ஃபங்கைல வந்து இந்த மாதிரி டெட்ராரேடியஸ் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டெட்ராரேடியட்னா இந்த மாதிரி ஃபார் ஆர்ம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி, ஃபார் சைடட் அந்த மாதிரி இருக்கிற ஃபோர் ஆர்ம்டு ஷேப் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த அக்வாட்டிக் ஃபங்கை இந்த மாதிரி ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நுர மாதிரி இருக்குல்ல, அந்த ஃபார்ம்ல வந்து இதெல்லாம் ட்ராப் ஆயிடும். இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இந்த ஃபார்ம் நுர மாதிரி இருக்கிறதுல எல்லாம் வந்து வாட்டர்ல இருக்கிறதுல வந்து இந்த ஸ்போர்ஸ் வந்து ட்ராப் ஆயிடும். அப்போ ஸ்ட்ரீம்ஸ்ல எல்லாம் ஏதாவது obstacles இருந்தா அதோட பின்னாடி எல்லாம் இந்த ஃபார்ம் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதுல இந்த டெட்ராரேடிக் ஸ்போர்ஸ் வந்து ட்ராப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன அவங்களுக்கு பெனிஃபிட்னா அந்த பாயன்சி கொடுக்கும்ல. ஏன்னா நிறையா இருக்கு, அந்த ஃபார்ம் இருக்கு, அதுக்கு மேல தானே இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த ஒரு பாயன்சி கொடுக்கும், அதோட அடாப்டேஷன் மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி பாயன்சி கொடுக்கும், அந்த இடத்துல டீகேங்க லீக் ஏதாவது இருக்கு அந்த இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். புரிஞ்சுதா? கொஸ்டின் பார்க்கலாமா? ஆன்சர் பண்ணுங்க. ம். என்ன சொல்லியிருக்காங்க? சி விண்ட். மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ஸ்போர் டிஸ்பர்சல் இன் டெரஸ்ட்ரியல் ஃபங்கை. எஸ், ஆன்சர் வந்து விண்டு வரும். இங்கே இருக்கு விண்டு, சி. ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாரும் சி தான் போட்டிருக்காங்கல்ல? எஸ், சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஊமைசெட்ஸ், ஊமைசெட்ஸ் சைகோமைசெட்ஸ் அங்கெல்லாம் நான் வந்து நம்ம ஜூஸ்போர்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி சைகோமைசெட்ஸ் எல்லாம் சொல்லும்போது சைகோமைசெட்ஸ்ல அப்ளானோஸ்போர்ஸ் இருக்கு. அப்ளானோஸ்போர்ஸ்னு சொல்லும்போது என்ன வரும், ஜூஸ்போர்ஸ் மாதிரி தான், ஆனால் அதுல வந்து ஃபிளஜெல்லா கிடையாது, நான் ஃபிளஜெல்லேட். அதுதான் அப்ளானோஸ்போர்ஸ். இது எல்லாம் சேர்த்து நம்ம ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ்னு சொல்லுவோம். ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் அதாவது ஊஸ்போர்ஸா இருக்கலாம், சாரி சை சாரி சாரி ஜூஸ்போர்ஸா இருக்கலாம், இல்ல அப்ளானோஸ்போர்ஸா இருக்கலாம். அதான் ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ், அதெல்லாம் சைகோமைசெட்ஸ்ல வரும். ஆல்மோஸ்ட் சைகோமைசெட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷன் தான் நம்ம ஊமைசெட்ஸ்க்கும் வரும்.
ஸோ ஜூஸ்போர்ஸ். இந்த ஆஸ்கோமைசெட்ஸ்ல சூஸ்போர்ஸ்க்கு பதிலா சூஸ்போர்ஸ்ங்கிறது அசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் தான். ஜூஸ்போர்ஸ்ங்கிறது என்னது? அசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். அப்ப அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வர்றது. ஆஸ்கோமைசெட்ஸோட அசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஆஸ்கோமைசெட்ஸோட அசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஆஸ்கோஸ்போர்ஸ். அப்ப ஆஸ்கோமைசெட்ஸோட செக்ஷுவல் ஸ்போர்ஸ் எது? ஆஸ்கோமைசெட்ஸோட செக்ஷுவல் ஸ்போர்ஸ் எது? ராதிகா பிரேமா. ஆஸ்கோமைசெட்ஸோட அசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் ஆஸ்கோஸ்போர்ஸா இருந்தா ஆஸ்கோமைசெட்ஸோட செக்ஷுவல் ஸ்போர்ஸ் என்னது? ம் ஆஸ்கஸ்னா, ஆஸ்கஸ் மீன்ஸ் இப்படி ஒரு சாக் இருக்கு, அதுல வந்து என்ன இருக்காங்க? ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்காங்க. இந்த சாக்குக்கு பேரு தான் ஆஸ்கஸ். ஆ, வெரி குட், வெரி குட், வெரி குட் மோகனவல்லி, கரெக்ட். கொனிடியோஸ்போர்ஸ். நீங்க சொன்னதே திருப்பி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? சொன்னதே திருப்பி சொல்லியிருக்காங்க. கொனீடியாங்கிறது அசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். கொனீடியாங்கிறது அசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். இந்த செக்ஷுவல் ஸ்போர்ஸ் கூட தான் இவங்களோட பேர் வரும். இப்போ ஆஸ்கோமைசெட்ஸ் அதோட செக்ஷுவல் ஸ்போர் தான் வந்து என்னது? ஆஸ்கோஸ்போர்ஸ். பெசிடியோமைசெட்ஸ் செக்ஷுவல் ஸ்போர் தான் பெசிடியோமை ஸ்போர்ஸ். ஓகேவா? அசெக்ஷுவல் ஸ்போர் தான் கொனீடியா. கொனிடியோ ஸ்போர்ஸ்ங்கிறது அசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் தான், செக்ஷுவல் இல்ல. அசெக்ஷுவல் ஸ்போர்ஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கல இங்க. தென் கொனிடியோ ஸ்போர்ஸ் எக்ஸோஜீனஸ்லி ப்ரொடியூஸ்டா எண்டோஜீனஸ்லி ப்ரொடியூஸ்டா? எக்ஸோஜீனஸ்லி ப்ரொடியூஸ்ட். ஓகே ஃபைன், எக்ஸோஜீனஸ்லி ப்ரொடியூஸ்ட். இப்போ பெசிடியோமைசெட்ஸோட அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னது? பெசிடியோமைசெட்ஸோட அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னது? அந்த அசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் நம்ம என்ன படிச்சிருந்தோம்? ஆக்சுவலி நாம என்ன படிச்சோம்னா, பெசிடியோமைசெட்ஸ்ல அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படி நான் சி 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 வெயிட் வெயிட் ஜானகி பிரேமா, நான் என்ன சொல்லியிருந்தேன்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா இருந்தா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா இருந்தா மட்டும்தான் இவங்களோட பேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரும். சாரி, ஸ்பெல்லிங் தப்பா. இவங்களோட பேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரும். ஓகேவா? அப்போ ஆஸ்கோமைசெட்ஸ், பெசிடியோமைசெட்ஸ், பெசிடியோஸ்போர்ஸ், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஆஸ்கோஸ்போர்ஸ். Very good. Kavimala. Exactly. Ascospores. Basidiospores. இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ், பெசிடியோஸ்போர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ப்ளீஸ் ரிமெம்பர். அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல கொனீடியா, சூஸ்போர்ஸ், அப்ளானோஸ்போர்ஸ் இந்த மாதிரி வரும். அதுல ஆஸ்கோமைசெட்ஸ்லயும் நம்ம டியூட்ரோமைசெட்ஸ்லயும் கொனீடியா தான். பெசிடியோமைசெட்ஸ்ல அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அவ்வளோ வந்து காமன் கிடையாது. இதுல மெயினா நடக்கிறது ஃப்ராக்மெண்டேஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். ஃப்ராக்மெண்டேஷன் சுத்தமா படிக்கலன்னு புரியுது. ஃப்ராக்மெண்டேஷன் அந்த ஒரு டேபிள் கொடுத்தல அதுல இருக்கே ஃப்ராக்மெண்டேஷன். ஊமைசெட்ஸ்ல தான் வந்து என்ன வரும்? ஜூஸ்போர்ஸ். மத்த நம்ம சொல்லியிருந்தோம் ஐடியா. ஓகே ஃபைன். பட் ஸ்டில் பெசிடியோமைசெட்ஸ்ல அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லும் போது மோஸ்ட்லி வந்து இந்த அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து அவங்களுக்கு இல்ல. மோஸ்ட்லி அவங்க என்ன பண்றாங்க? ஃப்ராக்மெண்டேஷன் வழிதான். காமன் மெத்தட் சொல்றேன், மோஸ்ட்லி ஃப்ராக்மெண்டேஷன். அப்ப ஆஸ்கோமைசெட்ஸ்ல கொன்னிடியா, பெசிடியோமைசெட்ஸ்ல அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவ்வளோ இல்ல. அதோட இன்னொரு வெர்ஷன் நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃப்ராக்மெண்டேஷன் தான் இருக்கு. ஊமைசெட்ஸ்ல ஜூஸ்போர்ஸ், டியூட்ரோமைசெட்ஸ்ல எகைன் எக்ஸோஜெனஸ்லி ப்ரொடியூஸ்டு கொன்னிடியா. இப்ப சொன்னது கிளியர் ஆயிடுச்சா?
Yes. Okay. ஆப்ஷன் சி தான் வரும். கரெக்ட். ஆக்டிவ் இந்த ஆக்டிவ் டிஸ்சார்ஜ்னா என்னன்னு தெரியுமா? ஏதாவது ப்ரெஷர் வந்து அந்த ஆஸ்கஸ் இருக்குல்ல, ஆஸ்கஸ் அதே மாதிரி பெசிடியோ மைசைட்ஸ் அந்த பெசிடியம் எல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் வந்து என்ன டைரக்ட் ஏதாவது ப்ரெஷர் வந்து இல்ல ஒரு வாட்டர் டிராப்லெட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம் வந்து அந்த மாதிரி வந்து அந்த வாட்டர் ஸ்போர் வந்து டிஸ்பர்ஸ் ஆகுதா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற ஆஸ்கஸ் இருக்குல்ல, அந்த இந்த ஆஸ்கஸ் இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து என்ன ஆகும், நல்லா டர்கர் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். நல்லா வந்து வாட்டர் அந்த டர்கர் சேட்டலைட் தானே, அப்போ இதுல வந்து நல்லா டர்கர் ப்ரெஷர் கிரியேட் ஆகி அந்த ஒரு ப்ரெஷர்னால ஆஸ்கோஸ்போஸ் வந்து வெளியில வரலாம். அப்போ இதெல்லாம் ஒரு ஆக்டிவ் மெக்கானிசம், அதாவது ப்ரெஷர்னால வரலாம். அதே மாதிரி பெசிடியோ மைசெட்ஸா இருந்தா புல்லர்ஸ் ட்ராப்னால வரலாம். அதை நான் சொல்றேன் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்ப ஆக்டிவ் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஸ்போர்ஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆஸ்கோமைசெட்ஸ் அண்ட் பெசிடியோமைசெட்ஸ். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதான் இந்த ஆக்டிவ் டிஸ்சார்ஜ்னா இங்க ஃபோர்சிபிள் டிஸ்சார்ஜ்னு சொல்றாங்க. ஃபோர்சிபிள் டிஸ்சார்ஜ். இந்த ஆன்சர் என்ன வரும்? இது வந்து புல்லர் ஸ்டாப். இப்ப நான் சொன்னேன்ல புல்லர் ஸ்டாப்ஸ், இது வந்து நம்ம மெயினா வந்து பெசிடியோ மைசெட்ஸ்ல, பெசிடியோ மைசெட்ஸ்ல இந்த பெசிடியோ ஸ்போர்ஸோட லிபரேஷன்ல நாம இது அதிகமா படிக்கும். இது என்னன்னு பார்க்கலாம். இது எப்படின்னா வந்து பாருங்க, இது நம்ம நம்ம ஸ்டெரிக்மா இருக்குல்ல, பெசிடியம் படிச்சிருக்கோம்ல, நாம படிச்சது எப்படி, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர்ல இதோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இது ஸ்டெரிக்மாட்டா, ஸ்டெரிக்மான்னு சொல்லும். இதுல வந்து இதோ ஸ்போர்ஸ், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இப்படி ஸ்போர்ஸ். இந்த மாதிரி 2 அந்த மாதிரி எவ்வளவு இருக்கும் பெசிடியோ ஸ்போர்ஸ்? 4 பெசிடியோ ஸ்போர்ஸ் இருக்கும். ஆஸ்கோஸ்போர்ஸ் இருந்தா 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்கும். அப்படிதானே நம்ம படிச்சிருந்தோம். இந்த ஒரு ஸ்போர்ஸ் மட்டும்தான், இந்த ஒரு ஸ்போர்ஸ் இருக்குல்ல, இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, இந்த ஏல கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டெரிக்மா இருக்கும், அதுல வந்து இந்த ஸ்போர்ஸ் இருக்கும். இது ஹைலம், இது கனெக்ட் பண்ற இந்த போர்ஷன் வந்து ஹைலம். புல்லர் ஸ்ட்ரோக் எப்படின்னா வந்து இது ஆக்சுவலி வந்து ஒரு சர்ஃபஸ் டென்ஷன். இந்த ஒரு சர்ஃபஸ் டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக இந்த வாட்டர் டிராப்லெட் வருது. வாட்டரோட ஒரு மூவ்மெண்ட் தான், புரியுதா? இந்த இடத்துல வாட்டர் டிராப்லெட் வந்திருக்கு, இந்த அடாக்சிஸ் சைட்ல இப்படி ஒரு வாட்டர் டிராப்லெட் வந்திருக்கா, அது அப்படியே கீழே வரும். அது அப்படியே கீழே வரும், ஒரு வெயிட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கும். இப்படி ஒரு டிராப் வரும், இந்த ஒரு வெயிட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கும். இதுல இருந்து சீக்கிரமா வந்து டிட்டாச் ஆயிடும், இப்படி டிட்டாச் ஆகி போயிடும், ஸ்போர் வந்து லிபரேட் ஆயிடும். ஸோ பாருங்க, இது என்னன்னா இது ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இப்படியே வந்து கீழே வர ஒரு டிராப்லெட், மறுபடியும் இதுல இருந்து இப்படியே வாட்டர் வந்து இப்படியே அட்மாஸ்பியர்ல இருந்து வரும், அப்புறம் வந்து தென் அகைன் இப்படியே வாட்டர் டிராப்லெட் வரும். ஸோ இந்த ஒரு வெயிட் கிரியேட் பண்ணி இதுல இருந்து என்ன ஆகும், வித் வாட்டர் டிராப்லெட் இது வந்து இப்படியே லிபரேட் ஆயிடும். ஸோ இந்த ஸ்டெரிக்மேட்டைல இருந்து இந்த மாதிரி ஒரு சர்ஃபஸ் டென்ஷன், இந்த இடத்துல இந்த வாட்டர் மூவ்மெண்ட், இந்த சர்ஃபஸ் டென்ஷன் கிரியேட் பண்ணி இந்த பெசிடியோ ஸ்போர்ஸ்ல இருந்து இது வந்து லான்ச் ஆகிற ப்ராசஸ் தான். இந்த ஸ்டெரிக் மேட்டர்ல இருந்து இது லான்ச் ஆயிடும், இந்த பெசிடியோ ஸ்போர்ஸ் வந்து அங்க இருந்து போயிடும், டிட்டாச் ஆகி போயிடும் ஸ்டெரிக் மேட்டர்ல இருந்து. அப்ப இது லிபரேட் ஆயிடும், இந்த ஸ்போர்ஸ் வந்து இந்த மாதிரி லிபரேட் ஆயிடும். இந்த ஒரு இது வந்து ரொம்ப டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு வராது, ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் புல்லர்ஸ் ட்ராப், புல்லர்ஸ் ட்ராப்னு சொல்றேன். Which fungal spores may remain viable in soil for more than 10 years?
யா ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வரும். அண்ட் கரெக்ட் தான், ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வரும். கிளப் ரூட் ஃபங்கஸ் ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் ஆஃப் கிளப் ரூட் ஃபங்கஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. பிளாஸ்மோடியோஃபோரா பிராசிகே வரும். பிளாஸ்மோடியோஃபோரா 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 ஸ்பீஷிஸ்னு படிச்சா போடுங்க. பிளாஸ்மோடியோஃபோரா பிராசிகே பிராசிகே பிளாஸ்மோடியோஃபோரா பிராசிகே. இவங்களுக்கு வந்து ரொம்ப திக் ஓலா இருக்கிற ஸ்போர்ஸ் இருக்கு. ஸோ அதனால டோர்மன் ஸ்டேஜ் டோர்மன் ஸ்டேஜ் அறியல, ரெஸ்ட் இருக்கிற அந்த டைம், அந்த ஒரு டோர்மன் ஸ்டேஜ் வந்தாலும் 10 to 15 years வரைக்கும் இவங்களால சர்வே பண்ணலாம். ஒரு 10 to 15 years வரைக்கும் இவங்களால சர்வே பண்ணலாம். இப்போ நம்ம குவிக்கா எல்லாம் ரிலீஸ் பண்ற, ரொம்ப ஆக்டிவா குவிக்கா ரிலீஸ் பண்றவங்க தான் வந்து இந்த பெசிடியோ ஸ்போர்ஸ், ஆஸ்கோ ஸ்போர்ஸ், சூ ஸ்போர்ஸ், இதெல்லாம் வந்து ஆக்சுவலி குவிக்கா ரிலீஸ் பண்றவங்க. அதே கிளப் ரூட் ஃபங்கஸா இருந்தா அப்படி இல்லை. இது வந்து 15 to அந்த மாதிரி டோர்மென்ட் பீரியட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? ஆன்சர் சி. பிளாஸ்மோடியோஃபோரா பிராசிகே வந்து இதுக்கு எக்ஸாம். The fungal spores dispersed by rain splash in bird's nest fungi belongs to yes. Cyathus species. அதே மாதிரி க்ரூசிபுலம் படிச்சோம்ல, சயாத்தஸ் அண்ட் க்ரூசிபுலம் எக்ஸாம்பிள். அந்த பேர்டோட நெஸ்ட்ல எப்படி வந்து முட்டை இருக்கும், அந்த முட்டை மாதிரி தான், அந்த எக்கு மாதிரி தான் அதுக்குள்ள வந்து அந்த ஸ்போர் கண்டெய்னிங்கா இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன சொன்ன ஸ்ட்ரக்சரோட பேரு? பெரிடியோல்ஸ். பெரிடியோல்ஸ். அப்போ கப் ஷேப்டா இருக்கிற ஒரு நெஸ்ட் இருக்கு. அந்த நெஸ்ட்டுக்குள்ள முட்டை மாதிரி இருக்கிற நம்ம ரெயின் ட்ராப் இல்லது என்னது ஸ்போர் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? பெரிடியோல்ஸ்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஸ்போர்ஸ் இருக்காங்க. அப்ப நல்லா வந்து ஒரு வாட்டர் வந்து ஸ்பிளாஷ் அதுல அடிக்கும் போது என்ன ஆகும்? அதுல இருந்து ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் சயாத்த ஸ்பீஷிஸும் க்ரூசிபுலம். சரி, அடுத்து போலாமா? The foul smell of stinkhorn fungi helps in எஸ். இதுவும் சி ஆப்ஷன் தான் வரும்ல, ஏன்னா நம்ம அதில் படிச்சிருக்கோம். எஸ், அட்ராக்டிங் இன்செக்ட் ஃபார் ஸ்போர் டிஸ்பர்சல் மெக்கானிசம். ஒரு ஸ்லைமி மாதிரி இருக்கிற ஸ்போர்ஸ் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால வந்து என்ன நடக்கும்? அந்த இன்செக்டை அட்ராக்ட் பண்றதுக்காக ஸ்டிங்கான் ஃபங்கை. இந்த ஃபேலஸ் இம்பியூடிகஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் தான். ஃபேலஸ் இம்பியூடிகஸ் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஸ்டிங்கான் ஃபங்கஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃபேலஸ் இம்பியூடிகஸ்ன்னு சொல்லுவோம். இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்த டாபிக் கிடக்கலாமா? அதாவது மைக்கோரைசே. மைக்கோரைசேனா காமன், இதோட சில காமன் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலி தெரிஞ்சதுதான். என்னது? நம்ம பிளான்ஸ் இருக்கு, பிளான்ஸோட ரூட் கூட தான் இந்த மைசீலியம் வந்து அட்டாச் ஆயிடும். இப்போ இது கூட மைசீலியம் வரும். நார்மலி மைசீலியம் வரும்போது, இப்போ சின்ன சின்ன பிளான்ஸா இருந்தால் மைசீலியம் வரும்போது இன்னும் பிரான்ச்சா இருக்கும். அந்த பிளான்ஸோட ரூட்டு நார்மலி எவ்வளோ பிரான்ச்சா இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக பிரான்ச்சா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபங்கஸ் ரூட். இந்த ரூட் யாரோடது? ஹையர் பிளான்ஸோட. ஓகேவா?
ஸோ விட்டாடினி தான் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கக்னைஸ்ட் த பெனிஃபிஷியல் ரோல் ஆஃப் ஃபங்கல் மைசீலியம். இந்த ஃபங்கல் மைசீலியோ பெனிஃபிஷியல் ரோலை பத்தி எல்லாம் சொன்னது விட்டாடினி தான். அப்புறம் ஃப்ராங்க் தான் வந்து மைக்கோரைஸாங்கிற பேர் வந்து கொடுத்தாங்க. ஃப்ராங்க் வந்து மைக்கோரைஸ்னு பேர் கொடுத்தாங்க. விட்டாடினி வந்து பெனிஃபிஷியல் ரோல் ஆஃப் ஃபங்கல் மைசீலியம். இதோட ரோல் என்னங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது என்னது, ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் தான். ரெண்டு பேருக்குமே இருக்கிற ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் தான் பிளான்ட்டோட ஹையர் பிளான்ஸோட ரூட்டும் அதே மாதிரி ஃபங்கஸும். அப்போ பை டைரக்ஷனல் நியூட்ரியன்ட் எக்ஸ்சேஞ்ச் தான். பிளான்ட் ஃபுட்டு கொடுப்பாங்க, அதே மாதிரி ஃபங்கை என்ன குடிக்கும், அவங்களுக்கு தேவையான ஃபோஸ்பரஸ், நைட்ரஜன், அந்த மாதிரி அதுக்கு என்ன சொல்றது, மினரல்ஸ் வந்து திருப்பி கொடுப்பாங்க. ஓகேவா, பை டைரக்ஷனல் நியூட்ரியன்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ மினரல்ஸ் கொடுக்கும் நம்ம ஃபங்கை, அதே மாதிரி பிளான்ட்ஸ் என்னடா கொடுக்கும், ஃபுட்டு கொடுக்கும். அப்போ 90% ஆஃப் லேண்ட் பிளான்ஸ்லையும் நமக்கு சொல்லலாம் மைக்ரோரைஸ் அசோசியேட்டடா இருக்குன்னு சொல்லலாம். பட் சிலதுல கிடையாது. அதுதான் க்ரூசிஃபெரே, கீனோபோடியேசியே, ரெசிடேசியே, இவங்க எல்லாம் வந்து அவ்வளோ வந்து மைக்ரோரைசோல் அசோசியேஷன் கிடையாது. ஸோ மைக்ரோரைஸ்னா எப்பவுமே வந்து பிளான்ட்டுக்கு பெனிஃபிட்னு மட்டும் சொல்லக்கூடாது, சில டைம்ல ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் அபண்டா இருக்குன்னா மோஸ்ட்லி இந்த பிளான்ட்ஸுக்கு வந்து மைக்ரோரைசல் ஃபங்கையோட அசிஸ்டன்ஸ் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி, ஒரு நிமிஷம், லெட் மீ ட்ரிங்க் சம் வாட்டர். இந்த பாயிண்ட் கொஞ்சம் பாருங்க. இப்போ ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ பிளான்ஸ் வந்து மேஜர் என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தோம், மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் தான் மைக்ரோரைசேன்னு சொல்றது, பை டைரக்ஷனல் நியூட்ரியன்ட் எக்ஸ்சேஞ்ச் தான். ஏன்னா பிளான்ஸுக்கும் பெனிஃபிட் இருக்கு, இவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு. அதே மாதிரி 90% ஆஃப் லேண்ட் பிளான்ஸ்ல இருக்கு, எக்ஸப்ட் க்ரூசிஃபெரே, கீனோபோடியேசியே, அதே மாதிரி ரெசிடேசியே. தென் மைல்ட்லி சில டைம்ல ஹார்ம்ஃபுல்லா இருக்கலாம். இந்த வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் சாயில்ல அபண்டா இருக்கு, நிறைய இருக்குன்னா இந்த மைக்ரோரைஸ்ல அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா நம்மளோட பிளான்ட் ரூட்டுக்கே வந்து இந்த மினரல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கலாம்ல. அதனால வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற சாயில்ஸ்ல எல்லாம் மைக்ரோரைசல் அசோசியேஷன் வந்தால் பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நியூட்ரியன்ஸ் வந்து இன்னும் நல்லா ஸ்டோர் பண்றதுக்கு எல்லாம் வந்து நம்ம ஃபங்கை எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ், ஃபங்கையோட அந்த மியூச்சுவலிஸ்டிக்கா இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸை வந்து ஸ்கேனரின் தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுல என்னவெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து தெர் இஸ் நோ ஃபைட்டோ பேத்தாலஜிக்கல் சிம்டம்ஸ் இன் பார்ட்னர்ஸ் டியூரிங் ஆக்டிவ் மியூச்சுவலிசம். ரொம்ப வந்து இன்ஃபெக்ஷனா இருக்கிற ஸ்டேஜஸ் வந்து அவ்வளோ வந்து இல்லை இதுல. காம்ப்ளெக்ஸ் செல் இன்டர்ஃபேஸஸ் பிரசன்ட், அதாவது இன்ட்ரா செல்லுலார் சிம்பயோன்ஸ். இப்போ இந்த சிம்பயோட்டிக் அசோசியேஷன் நடக்கிற டைம்ல செல்லுக்குள்ள எல்லாம் போற மாதிரி காம்ப்ளெக்ஸா இவங்களோட கனெக்ஷன் எல்லாம் நமக்கு பார்க்கலாம். அந்த மெம்பரைனுக்கு உள்ள போறது, உள்ள அது க்ரோஸ் பண்ணி செல்லுக்குள்ள போறது, அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கிற கனெக்ஷன்ஸ் நமக்கு பார்க்கலாம். பிளான்ஸோட செல்லுக்கு உள்ள எல்லாம் போய் இவங்க வந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சம்டைம்ஸ் ஹோஸ்ட்ல வந்து ஃபேகோசைட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த சிம்பையாண்ட வந்து பாப்புலேஷனை வந்து ரெகுலேட் பண்றதுக்காக ஹோஸ்ட்ல வந்து சில ஃபேகோசைட்னா என்ன, வெளியில வெளியில இருந்து வந்து ஏதாவது
ஒரு ஃபாரின் பார்ட்டிகிள் சாப்பிடுற மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தானே ஃபேகோசைட்டிக்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்கிற சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம சிம்பையோட பாப்புலேஷன் ரெகுலேட் பண்றதுக்காக, கண்ட்ரோல் பண்றதுக்காக ஹோஸ்ட்ல வந்து இந்த மாதிரி ஃபேகோசைட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கலாம். தென் டைப்ஸ் ஆஃப் மைக்கோரைசே. இதுல மெயினா வர்றதா எக்டோமைக்கோரைசே அண்ட் எண்டோமைக்கோரைசே. எக்டோமைக்கோரைசே அண்ட் எண்டோமைக்கோரைசே. ஸோ பீட்டர்சன் அண்ட் ஃபார்க்கர் தான் வந்து 1994 இதை கிளாஸிஃபை பண்ணி 7 டிஸ்டிங்க்ட் டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க எக்டோமைக்கோரைசா, வெசிகுலார் அர்பஸ்குலார் மைக்கோரைசா, எக்டென்டோமைக்கோரைசா இல்லை ஆர்பிட்டாய்டுன்னு சொல்லலாம். எக்டென்டோமைக்கோரைசா இல்லை ஆர்பிட்டாய்டு மைக்கோரைசா, எரிக்கோய்டு மைக்கோரைசா, ஜென்சியனாய்டு மைக்கோரைசா, ஓர்கிடாய்டு மைக்கோரைசா, மோனோட்ரோபிட் மைக்கோரைசா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்கோரைசா வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பாருங்க எக்டோமைக்கோரைசா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சைடில் இந்த மாதிரி இடத்துல வெளியில வந்து இப்படி நெட் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி செல்லோட வால்ஸுக்கு வால்ஸ் இல்லை, இன்டர் செல்லுலர் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு இடையில வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் செல்லுக்கு உள்ள எதுவும் ஃபார்ம் பண்ணலை. இதெல்லாம் பாருங்க செல்லுக்கு உள்ள ஃபார்ம் பண்ணியிருக்கேனா, அப்படி இல்லை. இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு இன்டர் செல்லுலர் ஸ்பேஸுக்கு இடையில, அதே மாதிரி இங்க வந்து வெளியில இப்படி நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நாம சொல்ற பேரு ஹார்டிக் நெட். என்னது? ஹார்டிக் நெட். இதுதான் எக்டோமைக்கோரைசான்னு சொல்றோம். எண்டோமைக்கோரைசான்னு என்ன? உள்ள வந்து பாத்துக்கோங்க, இந்த மாதிரி செல்லுக்கு இடையிலயும் இருக்கு, செல்லுக்கு உள்ளேயும் காலனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காலனைஸ்டு செல் அண்டர் கோயிங் செல் டெத். செல் டெத்துக்கு மேபி காரணமாகலாம். இன்ட்ரா செல்லுலார் செல்லுக்குள்ள ஹைஃபை வந்திருக்கு செல்லுக்குள்ள. அதே மாதிரி இங்க சைட்லயும் 2 செல்லுக்கு இடையில இல்ல செல்லுக்குள்ள எல்லாம் வந்து வந்திருக்கு. அதான் எண்டோ. எண்டோன்னு என்னது? உள்ள. எக்டோன்னு என்னது? வெளியில. தென் எரிக்கோய்டு மைக்கோரைசா. எரிக்கோய்டு மைக்கோரைசானா கோயில் ஃபார்மேஷன். உள்ள போய் பிரான்ச் நெட்வொர்க் மாதிரி நல்ல கோயில் மாதிரி ஒரு ஹைஃபல் கோயில் வந்து உள்ள வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். செல்லோட உள்ள வந்து கோயில் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். அதுதான் எரிக்கோடு மைக்கோரைசா. ஓர்கிட் மைக்கோரைசான்னு என்ன? இதெல்லாம் சில மைக்கோரைசான் டைப் சொல்றது. சில டைப் ஆஃப் பிளான்ஸ், ஓர்கிட் பிளான்ஸ்ல வர மைக்கோரைசா டைப்புக்கு தான் இந்த மாதிரி தான். உள்ள வந்து இந்த மாதிரி செல் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஓல்டு ஹைஃபர் செல் எல்லாம் பாருங்க டைஜஸ்டட் ஃபார்ம்ல இருக்கு. ஓல்டு ஹைஃபர் செல் எல்லாம் இந்த மாதிரி ஹைஃபர்ட இது வந்து ஓர்கிட் பிளான்ஸ்ல வர்றது நம்ம வந்து ஓர்கோடு மைக்கோரைசான்னு தான் சொல்லுவோம். அடுத்து எக்டென்டோ மைக்கோரைஸ். அப்படி என்னன்னா எக்டோ மைக்கோரைசான்னு என்ன? வெளியில் இந்த மாதிரி நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்றது. அதே மாதிரிதான் வெளியில நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்ட் எண்டோ மைக்கோரைசா என்னன்னா உள்ளிலையும் ஃபார்ம் பண்ணிருக்கு. பாருங்க உள்ளிலையும் ஃபார்ம் பண்ணிருக்கு, செல்லுக்கு உள்ளேயும் ஃபார்ம் பண்ணிருக்கு. அதான் வந்து எக்டெண்டோ மைக்கோரைசா. வெளியிலையும் ஃபார்ம் ஆயிருக்கு, உள்ளேயும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒவ்வொன்றா பார்க்கலாமா? எக்டோ மைக்கோரைசானாவது இந்த மாதிரி ஷீத்திங் மைக்கோரைசான்னு சொல்லும். அவங்க வந்து கார்டெக்ஸுக்கு இடையில எல்லாம் இன்டர் செல்லுலார் ஸ்பேஸுக்கு இடையில கார்டெக்ஸ்ல எல்லாம் வந்து ஆக்சுவலி என்டர் ஆயிடும். செல்லுக்குள்ள இல்ல, ஸ்பேஸுக்கு இடையில. அதுதான் நம்ம என்ன சொல்றது? ஹார்டிக் நெட். இந்த ஹார்டிக் நெட்ல சொல்றது ஹைலி பிரான்ச்சு தான். மெயினா எபிடெர்மிஸும் கார்டெக்ஸுக்கும் இடையில இருக்கிற செல்ஸ்ல அங்கெல்லாம் தான் இருக்கும். இல்ல எபிடெர்மிஸ்க்கு மேல கவர் பண்ணி இருக்கிற மாதிரி ஷீத்திங்கா இருக்கும். அதுதான் டென்ஸா இருக்கிற அவுட்டர் ஹைஃபல் ஷீட் தான் இது. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா ஃபார்ம் பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு நம்ம சொல்ற பேர் தான் மேண்டில். இப்படி ஒரு ஹார்டிக் நெட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு நம்ம சொல்ற பேர் தான் மேண்டில். அரவுண்ட் த ரூட் இந்த மாதிரி ஹைஃபல் ஷீட் ஃபார்ம் பண்ணதுக்கு பேர் என்ன? மேண்டில். இப்போ ஃபேகஸ் இந்த மாதிரி ஒரு டைகோட்டில் எல்லாம் வந்து ரெசிமோஸ் மாதிரி இருக்கும். சப்போஸ் பிரான்ச்சிங் பேட்டர்ன் சிலதுல ஜிம்னோஸ்பாம்ஸ்ல எல்லாம் சில டைம்ல வந்து இந்த பிரான்ச்சிங் வந்து எப்படி இருக்கும்? டைகோட்டமஸா இப்படி 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 டைகோட்டமஸா பிரான்ச்சா போகலாம். பிரான்ச்சிங் பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கும், அவ்வளவுதான். அப்போ ஷீத்திங் மைக்கோரைசா ஹார்டிக் நெட் ஃபார்ம் பண்ணிக்கும். அதே மாதிரி மேண்டில் அதெல்லாம் சேர்ந்து சொல்ற அந்த ஷீத்துக்கு பேர் என்ன? மேண்டில்.
ஸோ இதான் மேண்டில். ஸோ எண்டோடெர்மிஸுக்கு ஸ்டீலுக்கு இன்சைட் எல்லாம் வந்து இது போகாது. இன்சைட் எல்லாம் போகாது. ஒரு 5 to 10% டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ்ல இவங்க தான் இருக்காங்க. மெயினா வந்து பர்ச், பீச், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் எல்லாம் பைனு, ஓக்கு, ஸ்ப்ரூஸ், ஃபெர் இதுல எல்லாம் வந்து இருக்காங்க. ஒரு ஒயிட், ப்ரௌன், எல்லோ, பிளாக் கலர்ல எல்லாம் தான் இந்த ஃபங்கஸோட கலர் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் ஃபங்கஸ் இந்த மாதிரி அகாரிகேல்ஸ், ஹைமெனோமைசெட்ஸ், பெசிடியோமைக்கெட்டா இந்த குரூப்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ 100 ஸ்பீஷீஸ் ஆஃப் டோட்ஸ்டோல் இல்லை பாய்சனஸ் ஃபங்கி எல்லாம் இந்த மாதிரி வந்து ஹார்டிக் நெட் ஃபார்ம் பண்ணிக்கு. பாருங்க, அகாரிகேல்ஸ், ஹைமெனோமைசெட்ஸ், பெசிடியோமைக்கோட்டா எல்லாம் கிளியர். அடுத்தது எக்டோமைக்கோரைசால. ஆ ஓகே, சேம் தான். அதுல வந்து இது பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினா வந்து இதோட மெம்பர்ஸ் வருது அமானிட்டா, ட்ரைகோ ட்ரைகோலோமா, போலட்டஸ், அப்புறம் வந்து ருசெல்லா, லாக்டேரியஸ் இந்த மாதிரி ஜெனிராயில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் இதுல வரும். அதே மாதிரி ரைசோபொகான் அண்ட் ஸ்க்ளீரோடர்மா. ரைசோபொகான், ஸ்க்ளீரோடர்மா இவங்க வந்து இதுல வரும். பெசிடியோமைகோட்டினாவில கேஸ்ட்ரோமைசெட்ஸ் இருக்கு. பெசிடியோமைகோட்டினாவில கிளாஸ் கேஸ்ட்ரோமைசெட்ஸ் இருக்கு. அதுல வர்றதா ரைசோபொகான் அண்ட் ஸ்க்ளீரோடர்மா. இவங்க வந்து இந்த மாதிரி எக்டோமைக்கோரைசிஸ் ப்ராசஸ்ல வரும். தென் ஆஸ்கோமைகோட்டோட சிலது ஆன்சர் வரும். அதுதான் வந்து மெலானோஸ்போரா, டியூபர் மெலானோஸ்போரா, அதே மாதிரி கைரோமிட்ரா எஸ்குலண்டா. இது படிச்ச போதும். கைரோமிட்ரா எஸ்குலண்டா, அதே மாதிரி டியூபர் மெலானோஸ்போரா, அதே மாதிரி ரைசோபொகான் அண்ட் ஸ்க்ளீரோடர்மா, பெசிடோமைகோட்டினால வர்றது. தென் செலஜெனீரா, அமானிட்டா, ட்ரைகோலோமா, பெர்லேட்டஸ், ருசெல்லா, லாக்டாரியஸ் இதெல்லாம் வந்து எக்டோமைக்கோரைஸை ஃபார்ம் பண்றதுக்கான இருக்கிற சில மெம்பர்ஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸ். பெசிடியோமைக்கோட்டிலேருந்து ஆஸ்கோமைக்கோட்டிலேருந்து எந்த ஜீனஸ் எல்லாம் வரும் அதான் படிச்சோம். அடுத்தது எண்டோமைக்கோரைஸ். எண்டோமைக்கோரைஸ்னா 80%க்கு மேல பிளான்ஸ்ல வந்து இது இருக்கும். கிரீன் ஹவுஸ் பிளான்ஸ்ல, கிராப்ஸ்ல எல்லாம் இருக்கும். கோர்டிகல் செல்ஸ்க்கு உள்ள போய் பெனிட்ரேட் ஆகுறாங்க. அங்க பெனிட்ரேட் ஆகி பிரான்ச் மாதிரி இருக்கிற அர்பஸ்கியூல்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்ல வெசிக்கிள் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ மோர் இன்வேசிவ் உள்ள போய் வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். இதுவே 3 டைப்ஸ் இருக்கு: அர்பஸ்குலார், எரிகேஷியஸ், ஓர்கிடேஷியஸ் மைக்கோரைசா. அப்ப எண்டோமைக்கோரைஸ் 3 டைப்ஸ் இருக்கு: அர்பஸ்குலார், அதான் வெசிகுலார் அர்பஸ்குலார், இல்ல எரிகேஷியஸ், இல்ல ஓர்கிடேஷியஸ் மைக்கோரைஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? வெசிகுலார் அர்பஸ்குலார் மைக்கோரைசா. அப்ப இது வந்து என்ன ஃபார்ம் பண்ணிக்கும்? வெசிகல்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்ல அர்பஸ்கூல்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிளியர்? வெசிகல்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்ல அர்பஸ்கூல்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இதெல்லாம் வந்து வெசிகல்ஸ். இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கேனா, இப்படி வந்து உள்ள வந்து இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கேனா, இதெல்லாம் வெசிகல்ஸ். இது வந்து வெசிகல். இதெல்லாம் வந்து என்னது? அர்பஸ்கூல்ஸ். இதெல்லாம் வந்து அர்பஸ்கூல்ஸ், பிரான்ச்சா இருக்குது. அப்போ 90% மேல பிளான்ட்ஸுக்கு இருக்கும். பிரையோஃபைட்ஸ்ல, டெரிடோஃபைட்ஸ்ல, ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இவங்க கூட எல்லாம் இந்த ஃபங்கை வந்து அசோசியேட் பண்ணியிருக்கோம். ஆனா பைனஸ் பிளான்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னல, பைன்ஸ்ல வந்து இவங்க வராது. தென் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வருது எக்ஸப்ட் பைன்ஸ். ஜிம்னோஸ்பர்ம்ல பைன்ஸ்ல இவங்க இருக்காது. ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல லெகுமினேசிய, ரோசேசிய, கிராமினே, பால்மே இந்த ஃபேமிலியில எல்லாம் வந்து இவங்களோட ரூட்டு கூட எல்லாம் வந்து இந்த ஃபங்கை அசோசியேட்டடா இருக்கும். இவங்க வந்து சம்டைம்ஸ் அசெப்டேட் ஃபங்கையா இருக்கலாம். அதே மாதிரி எண்டோகனைசியில வர்றது மியூக்கரைல்ஸ், சைகோமைகோட்டினா இதெல்லாம் எண்டோகனைசியே. ஸோ இவங்கள வர்ற எண்டோகனைசியில வர்ற ஃபங்கை இருக்கலாம். இவங்க வந்து சைகோஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். தே ஃபார்ம் சைகோஸ்போர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொன்னோம்? வெசிகிள்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம், அர்பஸ்கூல்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேர் ஒப்ளிகேட் சிம்பயோன்ஸ். ஒப்ளிகேட் சிம்பயோட்ஸ்னா என்ன? இவங்க இருந்தாதான் இவங்களால இதெல்லாம் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அவங்களுக்கு அந்த ஹோஸ்ட் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா அவங்க இருந்தாலே இதுக்கு டெவலப் ஆக முடியும்.
அப்ப நமக்கு வந்து சும்மா லேப்ல வந்து இதை கல்ச்சர் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களோட ஹோஸ்ட் இருந்தா மட்டும்தானே இவங்க டெவலப் ஆகும். அப்ப லேப்ல நம்மளால இது கல்ச்சர் பண்ணி எடுக்க முடியாது. 90% லேண்ட் பிளான்ஸ்க்கு மேல வர்றது விஐஎம், அர்பஸ்குலர் மைக்கோரைசே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்போம், எக்ஸப்ட் பைன்ஸ், ஆஞ்சியோஸ்போம்ல லெகுமினேசியா, ரோசேசியா, கிராமினியா, பால்மே. அதே மாதிரி ஃபங்கைல வந்து மியூக்கரைல்ஸ், சைகோமைகோட்னா, இதெல்லாம் வந்து எந்த பிளான்ட்ல வரும் தான் சொல்லியிருக்காங்க, பிளான்ட். இது வந்து என்னதுன்னா எந்த ஃபங்கை, மியூக்கரைல்ஸ், சைகோமைகோட்டினா அந்த ஃபங்கை, இவங்க ரெண்டு பேரும் தான் அசோசியேட் ஆகும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஜெனிரா குளோமஸ், கைரோஸ்போரா, அக்யூலோஸ்போரா, இதுல எல்லாம் வந்து இதெல்லாம் ஃபங்கஸோடது. ஓகேவா? இதுல எல்லாம் வந்து என்ன வரலாம், இவங்க எல்லாம் பிளான்ட் ரூட் கூட அசோசியேட் ஆகலாம். வெசிக்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். வெசிக்கிள்ஸ்ங்கிறது வந்து திக் வால்டு வெசிக்கல். அது இதுல வந்து போலிஃபோஸ்பேட் மினரல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இல்ல இந்த மாதிரி பிரான்ச்சா இருக்கிற, டைகோட்டமஸ்லி பிரான்ச்சா இருக்கிற அர்பஸ்கியூல்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அர்பஸ்கியூல்ஸ்னா இன்ட்ரா செல்லுலர், செல்லுக்குள்ளதான் அது வளரும். 4 days அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த அர்பஸ்கியூல்ஸ் அதுலயே இருக்கும். சம்டைம்ஸ் இந்த அர்பஸ்கியூல்ஸ் எல்லாம் லைஸ்ட்னா டிஸ்இன்டகிரேட் ஆயிடும். ஃபுட்டை எல்லாம், ஸ்டோர்டு ஃபுட்டை எல்லாம் ரிலீஸ் பண்ணிடும். ஆயில் டிராப்லெட்ஸா இந்த ஸ்டோர்டு ஃபுட்டை எல்லாம் ரிலீஸ் பண்ணிடும். இவங்க எல்லாம் ஃபங்கஸ் மேண்டில், இந்த மாதிரி எபிடெர்மிஸுக்கு மேல ஒரு மேண்டில் ஃபார்ம் பண்ணிக்கும்னு சொன்னல, அந்த மாதிரி மேண்டில்லாம் இவங்க ஃபார்ம் பண்ணிக்காது. லூஸா இருக்கிற ஸ்பாஸா இருக்கிற செப்டேட், அப்படியே வந்து ஸ்ப்ரெட்டா இருக்கிற மாதிரி ஒரு செப்டேட் ஹைஃபை நெட்வொர்க் தான் இவங்க வந்து சாயில ஃபார்ம் பண்ணிக்கும். தென் இந்த ஹைஃபைல வந்து கிளாமிடோஸ்போர்ஸ், ஸ்போரோகார்ப்பு, இல்ல நம்ம சைகோஸ்போர்ஸ், இதெல்லாம் வந்து இவங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இது இப்படியே வந்து இவங்க கிளாமிடோஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணிக்க, இந்த கிளாமிடோஸ்போர்ஸ் பாருங்க எகெயின் நியூ ஃபங்கையா வளரும். இதான் வந்து வெசிகுலார், அர்பஸ்குலார் மைக்கோரைஸ். வெசிகிள்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்ல அர்பஸ்கியூல்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். வெசிகிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்ல அர்பஸ்கியூல் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ இங்க வந்து கிளாமிடோஸ்போர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கிளாமிடோஸ்போர் மறுபடியும் ஜெர்மினேட் ஆகி அப்படி அப்படியே உங்களோட நெட்வொர்க்கே உங்க டெவலப் பண்ணிட்டே இருக்கும். இது நாங்க இப்ப சொன்ன சேம் தான். இன்டர் செல்லுலரைஸ் கார்டெக்ஸுக்குள்ள போயிடும். ஓகேவா? செல்ல பெனிட்ரேட் பண்ணிடும், அவ்வளவுதான். அடுத்தது எரிகோய்ட் மைக்கோரைசே. எரிகோய்ட் மைக்கோரைசேனா எரிகேசி ஃபேமிலி. இங்க இவ்வளவுதான் படிக்கணும். எரிகேசி அதாவது எரிக்கா, கல்யூனா, வேக்சினம், ரோடோடென்ட்ரான், இந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷீஸ் கூட, பிளான்ட் ஸ்பீஷீஸ் கூட தான் நம்ம இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அசோசியேட், இந்த அசோசியேஷன் வச்சுக்கிறாங்க. ஓகேவா? இந்த சிம்பியோட்டிக் அசோசியேஷன் வச்சுக்கிறாங்க. பெசைஸா, சாரி, பெசைஸ் எல்லாம் இருக்கே. அதே மாதிரி கிளாவேரியா வர்மிகுலேட்டா, பெசைஸ் எல்லாம் இருக்கே, கிளாவேரியா வர்மிகுலேட்டா, இவங்க எல்லாம் வந்து ரொடோடென்ட்ரான்ஸ். எரிகேசிய ஃபேமிலியில வந்து, எரிகேசிய ஃபேமிலி பிளான்ஸோடது. ஓகேவா? அதுல வரதான் ரொடோடென்ட்ரான்ஸ். இந்த ரொடோடென்ட்ரான்ஸ் கூட இது பிளான்ட். இது கூட மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிற ஃபங்கே தான் வந்து ஆஸ்கோமைக்கோட்டன்ல வர பெசைஸ் எல்லாம் இருக்கையும், பெசிடியோ மைக்ரோட்டன்ல வர கிளாவேரி வர்மிகேட்டி, இது வந்து ஃபங்கே. இந்த ரோடோடென்ட்ரான் சொன்னது வந்து எரிகேசிய ஃபேமிலி இருக்கிற பிளான்ட் தான். இங்க சொன்னல இந்த ரோடோடென்ட்ரான் வேக்சின், அதாவது இந்த ரோடோடென்ட்ரான் கூட வச்சுக்கிறது தான் இந்த ஆஸ்கோமைக்கோட்டனோட எக்ஸாம்பிளும் பெசிடியோ மைக்கோட்டனோட எக்ஸாம்பிளும். இங்க பாருங்க உள்ள என்ன பண்ணிருக்காங்க, ஏதாவது ஃபங்கை க்ரோ ஆயிருக்கா இந்த இடத்துல எல்லாம். இதுதான் எரிகோய்டு. இந்த மாதிரி செல்லுக்குள்ள வந்து இன்டர் செல்லுலார் காயில்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. டார்க் கலரா இருக்கும், செப்டேட்டா இருக்கும், டார்க் கலரா இருக்கும். 3 to 4 weeks, ஆஃப்டர் 3 to 4 weeks இருந்தா இந்த காயில்ஸ் எல்லாம் டீஜெனரேட் ஆயிடும். நம்ம அர்பஸ்கியூல்ஸ் படிச்சோம்ல, அர்பஸ்கியூல்ஸ் வந்து வெஸ்டிகுலர் அர்பஸ்கியூல்ஸ் டீஜெனரேட் ஆயிடும். அது வந்து என்ன பண்ணும், ஃபுட் வந்து ரிலீஸ் பண்ணும்னு சொன்னால, ஆயில் ட்ராப்லெட்ஸ். அதே மாதிரி தான் 3 to 4 weeks வரைக்கும் இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீஜெனரேட் ஆயிடும். எரிகேசியம் மெம்பர்ஸ் தான் இதில் இன்வால்வ் ஆகும். அப்போ இவங்க எப்படின்னா வந்து அசிடிக் சாயில்ல பிஹெச் வந்து லோவா இருக்கிறது, நைட்ரஜன் வந்து போஸ்பரஸ் நைட்ரஜன் பிஹெச் இல்லை, போஸ்பரஸ் அதுதான் அசிடிக் சாயில், பிஹெச் கம்மியா இருக்கும், லோ போஸ்பரஸும் நைட்ரஜனும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல இந்த எரிகேசியம் மெம்பர்ஸ் இருக்கும். அப்போ இவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து மினரல்ஸ் வந்து கரெக்டா மினரல்ஸ், போஸ்பரஸ், நைட்ரஜன் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்டு, இதோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறது நம்ம ஃபங்கஸ் தான்.
அதனால ஃபங்கஸுக்கு என்ன பெனிஃபிட்? ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ற இந்த பிளான்ட் சிந்தசைஸ் பண்ற ஃபுட்டை வந்து போட்டோசிந்தேட்னா அந்த ஃபுட்டை வந்து யாருக்கு கிடைக்கும்? ஃபங்கஸுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? ம். அடுத்தது எக்டெண்டோ மைக்கோரைஸ். அதுக்கு இன்னொரு பேர் ஆர்பிட்டோட மைக்கோரைஸ்னு சொல்லியிருந்தோம்ல. எக்டெண்டோ மைக்கோரைஸ் இன்னொரு பேர் என்ன? ஆர்பிட்டோட மைக்கோரைஸ். அப்ப பாருங்க, உள்ளேயும் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இன்ட்ரா செல்லுலரா, வெளியிலயும் இந்த மாதிரி நெட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்ப எக்டோ ஆயிடுச்சு, வெளியிலயும் ஆயிடுச்சு, எண்டோ ஆயிடுச்சு, உள்ளேயும் ஆயிடுச்சு. இதுல வர எரிகேசிய ஃபேமிலி, அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆர்பியூட்டஸ், தென் ஆர்டோஸ்டாஃபைலோஸ், இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி எரிகேசிய ஃபேமிலியில் வர பிளான்ஸ் இது கூட எல்லாம் இந்த ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கு தான் எக்டெண்டோ மைக்கோரைஸ். இப்போ ஆர்பியூட்டஸாக இருந்தால் லாங் ரூட்டாக இருக்கும், இல்லை ஷார்ட் ரூட்டாக இருக்கலாம். ஷார்ட் ரூட்டாக இருந்தால் ஸ்வெல்லனாக இருக்கலாம். ஹைஃபல் மேண்டில் எல்லாம் வச்சு நல்லா கவராக இருக்கும். இந்த மாதிரி ஹைஃபை எல்லாம் வச்சு நல்லா கவர் ஆயிருக்கும். ஹார்டிக் நெட் வந்து இதில் ஆப்சண்ட். இங்க பாத்துக்கோங்க, இந்த மாதிரி கவர்டா இருக்கும், பட் ஸ்டில் ஹார்டிக் நெட்னு சொல்றது இதுல ஆப்சண்டா இருக்கும். இன்ட்ரசெல்லுலார் காயில்ஸ் வந்து அதிகமா இருக்கும். நம்ம இந்த ஷார்ட் ரூட்ல என்ன ஆப்சண்டா இருக்கு? ஹார்டிக் நெட் ஆப்சண்டா இருக்கு. இன்ட்ரசெல்லுலார் காயில்ஸ் அதிகம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஹைஃபை வந்து காயில்ஸ் கார்டிகல் செல்லுக்குள்ள வந்து இந்த மாதிரி பெனிட்ரேட் ஆயிருக்கு. பங்கு இன்வால்வ் ஆகிறது இப்போ என்னங்கிறது வந்து ரொம்ப தெரியாது, அன்னோனா இருக்கு. ஓகேவா? ஸோ மெயினாக வந்து பாருங்க, எக்டெண்டோ மைக்கோரைஸ்னா அவ்வளோ இல்லை, ஆர்பிட்டோட மைக்கோரைஸ் இந்த காமன் நேம் படிச்சா போதும். இதில் வர்றது ஆர்பிட்டஸ், ஆர்டோஸ்டஃபைலோஸ், ஃபேமிலி வந்து எரிகேசிய ஃபேமிலி இருக்கிற பிளான்ஸ் கூட அவ்வளோ படிச்சா போதும். ஓகேவா? அதுதான் வந்து எக்டெண்டோ மைக்கோரைஸ், ஆர்பிட்டோட மைக்கோரைஸ். அடுத்து ஜென்டினோடு மைக்கோரைஸ். ஜென்டினோடு மைக்கோரைஸ் என்னன்னா வந்து இந்த எக்ஸாம்பிள் மெயினாக படிச்சுக்கோங்க. பிளாக்ஸ்டோனியா பெர்ஃபோலியேட்டா எந்த பிளான்ஸ்ல வரும்? பிளாக்ஸ்டோனியா பெர்ஃபோலியேட்டா இல்லைன்னா ஜென்டியானெல்லா அமாரெல்லா. இது ஜென்டேசிய ஃபேமிலியில வர்றது. ஜென்டனோட மைக்கோரைஸ்னா ஜென்டேசிய ஃபேமிலி வரைகிற ஜீனஸ் இல்லை அந்த ஸ்பீஷீஸ் கூட ஃபங்கை அசோசியேட் ஆகுது. பிளாக்ஸ்டோனியா பெர்ஃபோலியேட்டா இல்லை ஜென்டியனெல்லா அமாரெல். இது வந்து எப்படின்னா வந்து 2 weeks ஆஃப் ஜெர்மினேஷன், வித்தின் 2 weeks ஆஃப் ஜெர்மினேஷன் இது வந்து அந்த சீட்லிங்ஸை போய் இன்ஃபெக்ட் பண்ணிடும். யாரு? நம்ம ஃபங்கஸ். கோர்டிகல் செல்லை தான் இவங்க இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. இரகுலர் கோயில்ஸ், அந்த கோர்டிகல் செல்ஸுக்குள்ள இரகுலர் கோயில்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்காங்க. ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள ஹைஃபைக்குள்ள வெசிகல்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த பேர் மெயினாக படிச்சா போதும். பிளாக்ஸ்டோனியா பெர்ஃபோலியேட்டா அண்ட் ஜென்டியன்ல அமேரலா. இதே மாதிரி தான் கோர்டெக்ஸ் செல்லுக்குள்ள போயிடும், இரகுலர் காயில்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கும். பட் இது எதில் வரும்? ஜென்டினேசிய ஃபேமிலி. ஜென்டினேசிய ஃபேமிலியில் வர பிளான்ஸ்ல தான் இந்த ஃபங்கை போய் இன்ஃபெக்ட் ஆகிடும். அடுத்தது ஓர்கிடோட மைக்கோரைஸ். ஓர்கிடோட மைக்கோரைஸ்னா ஆர்கிட் பிளான்ஸ்ல நார்மலி அவங்களோட சீட்ஸ் எல்லாம் ரொம்ப டைனி சீட்ஸா இருக்கும். இந்த டைனி சீட்ஸ்னு சொல்றதெல்லாம் எப்படின்னா வந்து அவங்களால அவ்வளோ ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும், இப்போ ஆஞ்சியோஸ்போம்ல ஒரு சீடு போய் விழுந்துருச்சுன்னா அந்த சீடு டெவலப் ஆகுறதுக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல ஃபுட்டு இருக்கு. ஏன்னா அங்க எண்டோஸ்போம் இருக்கு. அந்த எண்டோஸ்போம் வச்சு யூஸ் பண்ணி அந்த சீடு வந்து டெவலப் ஆயிடும், அந்த எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆயிடும். பட் இந்த கேஸ்ல என்னன்னா இந்த ஓர்கிட்ஸோட அதனால தான் நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப டைனி சீடு. இந்த டைனி சீட் எங்க போய் விழுதோ அந்த சீட்ஸ்ல நம்ம மைக்கோரைஸோ அசோசியேஷன் இருக்கு. இந்த சீட் எங்க போய் விழுதோ அந்த சீட்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஃபுட் ஸ்டோரேஜ் இருக்காது. இவங்களுக்கு நோ ஃபுட் ஸ்டோரேஜ். ஒரு செல்லுல ஒரு 10 to 100 செல்ஸ் வந்து இவங்க ஃபார்ம் பண்ணாலும், டைனி சீட்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ணாலும் ஃபுட் ஸ்டோரேஜ் இல்லாதனால இது எங்கேயாவது போனால் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆக்சுவலி அந்த இடத்துல இவங்க கூட ஃபங்கே வந்து அசோசியேட் ஆகிறதுனால அந்த ஃபங்கே வந்து இவங்களுக்கு ஃபுட் கொடுத்துரும். எண்டோஸ்போம் மாதிரி அங்க ஃபங்கே வந்து உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துரும். அப்ப ஜெர்மினேஷனுக்காக இந்த ஓர்கிட் சீட்ஸுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தேவை. இவங்களால நியூட்ரியன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட்லி எடுத்துக்க முடியாது, ஏன்னா இவங்களுக்கு ஃபுட் ஸ்டோரேஜ் கிடையாது. அதனால ஃபங்கே வர்றதுனால இவங்களால எடுக்க முடியுது. ஸோ இவங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் வந்து வெளியில இருந்து யாராவது கொடுக்கணும். இவங்களால சிலதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது.
அப்போ ஃபங்கஸோட வேலை தான் இவங்களுக்கு தேவையான கார்பன் நியூட்ரிஷன் எல்லாம் கொடுக்கறது. ஸோ இந்த ஹைஃபை வந்து அப்படியே உள்ள போய் அவங்களோட ரூட் செல்லில் எல்லாம் போய் இந்த மாதிரி காயில் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். அந்த காயிலை வந்து நம்ம சொல்றதுதான் பெலோட்டோன்ஸ். இவங்க எதுக்காக பெலோட்டோன்ஸ்னா அப்ப எதுக்காக? நியூட்ரியன்ட் எக்ஸ்சேஞ்சுக்காக. கோர்டிகல் செல்ல போய் இவங்க காலனைஸ் பண்ணும், நியூட்ரிஷன் கொடுக்கும். ஏன்னா ஓர்கிட்ஸ்னு சொல்லும்போது இவங்க ஒப்ளிகேட் தான். இந்த ஃபங்கை இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நான் கிரீன் தான் இவங்க. அப்ப சாப்ரோஃபைட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஃபங்கேஸ்ல இருந்து எல்லாம் தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஓனா வந்து எங்களால ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது த்ரூ அவுட் லைஃப். அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு என்ன தேவை? ஃபங்கஸ் தேவை. ஸோ இங்க வர்ற ஃபங்கை தான் ரைசக்டோனியா, கோர்டிஷியம், அதே மாதிரி செராட்டோபெசிடியம், இதெல்லாம் இந்த இடத்துல வர்ற மைக்கோரைசில வர்ற ஃபங்கஸ். And it is associated with the apheloporus. இந்த மைக்கோரைசல் டைப் நம்ம என்ன சொன்னா அஃபைலோபோரஸ். அவ்வளோதான். பெலோட்டான்ஸ்னு சொல்லும். பெலோட்டான்ஸ் வந்து நியூட்ரியன் எக்ஸ்சேஞ்சுக்காக. அதே மாதிரி கோர்டிகல் செல்லில் தென் நான் கிரீன் ஆர்கிட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த லைஃப் இவங்க ஒப்ளிகேட் தான். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இவங்களால ஃபங்கை இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இவங்களால க்ரோ ஆக முடியும். அடுத்து பாருங்க மோனோட்ரோப்பைடு மைக்கோரைஸ். வேற ஒன்றும் இல்லை, இதில் அவ்வளோ எல்லாம் இல்லை. மோனோட்ரோப்பா பிளான்ஸ். அதே மாதிரி பைன். பைன் இங்கே இருக்கு. அதே மாதிரி மோனோட்ரோப்பா பிளான்ஸ் இருக்கு. ஓகேவா? மோனோட்ரோப்பாங்கிற பிளான்ஸ் இருக்கு. இந்த பைன்ஸுக்கு இடையிலையும் மோனோட்ரோப்பா பிளான்ஸுக்கு இடையிலையும் இந்த கனெக்ஷன் சொல்றது நம்ம ஃபங்கே தான். மோனோட்ரோப்பா பிளான்ட் எப்படின்னா வந்து அவங்களால ஃபுட் ஓனா சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபுட் எல்லாம் இவங்களால கொடுக்க முடியாது. ஃபங்கஸுக்கு எங்கே இருந்து ஃபுட்டு கிடைக்கும்? இந்த பைன்ஸ்ல இருந்து தான் ஃபுட்டு கிடைக்கும். பைன்ஸ்ல இருந்து ஃபுட்டு கிடைக்கும். மோனோட்ரோபிக் என்ன பெனிஃபிட்? ஃபங்கஸ்னால என்ன பெனிஃபிட்? நியூட்ரியன்ஸ் கொடுக்கும். நியூட்ரியன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இது பைனா வந்து பைனுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற இந்த கனெக்ஷன் தான் என்னது இந்த மோனோட்ரோபாய்டு மைக்கோரைசான்னு சொல்றது. அப்போ ஷார்ட் அண்ட் ஃபிளஷி ரூட் வித் ஹைஃபல் ஷீத் இருக்கும். ஹார்டிக் நெட் ஃபார்ம் பண்ணிக்கும் கோர்டிக்கல் சோன்ல. அதே மாதிரி குளோரோஃபில் கிடையாது இவங்களுக்கு. கெனாட் சிந்தசைஸ் கார்போஹைட்ரேட் ஃபார் ஃபங்கஸ். ஃபங்கஸுக்காக இந்த மோனோட்ரோப்பா பிளான்ஸை பற்றி தான் சொல்றேன். பிளான்ஸுக்கு கார்போஹைட்ரேட் சிந்தசைஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு மைக்கோரைசல் எக்ஸாம்பிள் தான் வந்து பொலைட்டஸ். பொலைட்டஸ்னு சொல்றது ஒரு மைக்கோரைசல் ஃபங்கை தான். இந்த ஃபங்கை வந்து பைன் கூடயும் மோனோட்ரோப்பா பிளான்ஸுக்கும் இடையில இடையில இந்த மாதிரி நெட்வா ஃபார்ம் ஆகும். தென் மோனோட்ரோப்பா பிளான்ஸுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுக்கும். பைன் பிளான்ட் வந்து ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணி பைன் பிளான்ட்ல இருந்து இவங்க வந்து ஃபுட் எடுத்துக்கும். So between pine and monotropa plants, bidirectional nutrient flow between plants through boletus. இந்த மாதிரி தான் இந்த ஹார்டிக் நெட் எல்லாம் ஃபார்ம் பண்ணுது. இங்க எல்லாம் நெட் இப்படி எல்லாம் ஃபார்ம் பண்ணியாச்சு கோர்டிகல் செல்ஸ்க்கு இடையில ஹைஃபர் ஷீட் ஃபார்ம் பண்ணிருக்கு. புரிஞ்சுதானே? இது நீங்க இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். இதை நீங்க எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? வெசிகுலார் அதுல இதெல்லாம் வரும். எண்டோமைக்கோரைசல் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது மியூச்சுவலிஸ்டிக் டைனாமிக்ஸ் என்னன்னா வந்து நைட்ரஜன் வந்து கம்மியா இருக்கிற இடத்துல எல்லாம் பிளான்ஸ் இருந்தது, போஸ்பரஸ் கம்மியா இருக்கிற இடத்துல எல்லாம் பிளான்ஸ் இருந்தா நம்ம இவங்க என்ன பண்ணிக்கும், நியூட்ரியன்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணும். நியூட்ரியன்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பேரன் சோயிலா இருந்தாலும் இவங்களால காலனைஸ் பண்ண முடியும் அந்த இடத்துல. அடுத்தது மைக்கோரைசைன்னு சொல்லும்போது ரூட் ஹையர்ஸை விட இவங்களோடதெல்லாம் ஸ்மாலரா இருக்கும். இவங்களோட மைசீலியான்னு சொல்றது ரூட் ஹேயர்ஸை விட ஸ்மாலரா இருக்கும். அதே மாதிரி அப்சார்ப்ஷனுக்கால லார்ஜ் சர்ஃபஸ் ஏரியா கொடுக்கும். ஏன்னா ரூட்டு கூட இது மட்டும் இல்லாம இவங்களோட ரூட்டும் வர்றதுனால அப்சார்ப்ஷனுக்கு லார்ஜ் சர்ஃபஸ் ஏரியா கொடுக்கும். அதே மாதிரி ஆர்கானிக் ஆசிட்ஸ் செக்ரேட் பண்ணும். அதனால சில கீலேட் அயோன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து டிசால்வ் பண்றதுக்கு, கீலேட் அயான்ஸ் இல்லை ஏதாவது டிசால்வ் பண்றதுக்கெல்லாம் இவங்க ஆசிட் வந்து செக்ரேட் பண்ணும். மினரல்ஸ்ல இருந்து அதே மாதிரி சில அயோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அயன் எக்ஸ்சேஞ்ச் நடத்தும். ஆர்கானிக் ஆசிட் செக்ரேட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் படிச்சுக்காங்க.
சில்லஸ் டொமண்டோசஸ். சில்லஸ் டொமண்டோசஸ்னு சொல்றது ஒரு ஃபங்கை தான். இவங்க வந்து டியூபர்குலேட் எக்டோமைக்கோரைஸை தான் ஃபார்ம் பண்ணிக்கும். எது கூட? பைன்ஸ் கூட. பைன்ஸ் லாட்டிபோலியா, ஓகேவா, பைன்ஸ் கண்டோர்டா, இவங்க கூட எல்லாம் வந்து ஆஹ், என்னது இந்த மாதிரி எக்டோமைக்கோரைஸை ஃபார்ம் பண்றதா சில்லஸ் டொமண்டோசஸ். ஸோ இது வந்து டியூபர்குலேட் எக்டோமைக்கோரஸ் நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா வந்து இது ஹோஸ்ட் பண்ணும். நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க வந்து என்ன பண்றாங்க? நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியாவை ஹோஸ்ட் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? எக்டோமைக்கோரஸ் வந்து மைக்கோரைஸை வந்து பாக்டீரியாவை ஹோஸ்ட் பண்றாங்க. அது வழியா நைட்ரஜன் ஃபிக்சிங் நடக்கும். தென் இவங்க எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க? டிசீஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு, என்சைம் செக்ரீஷனுக்கு, அதே மாதிரி இம்யூன் ரெஸ்பான்சஸ் பெட்டர் ஆக்குறதுக்கு, டிஃபென்ஸ் ரெஸ்பான்ஸ் அதாவது இம்யூன் ரெஸ்பான்ஸ் பெட்டர் ஆகிறதுக்கு, சாயில் ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக, அதே மாதிரி சால்ட் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் எல்லாம் வரும்போது அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல எல்லாம் வந்து இவங்க ஹெல்ப் பண்றதுக்காக, தென் சலைனிட்டி வரும்போது, அதிகமா சலைனிட்டி வரும்போது அது எல்லாமே வந்து இந்த மைக்ரோரைஸை வந்து அதுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சாயில் ஃபர்டிலிட்டி கோரிலேட் வித் சாயில் மைக்ரோபியல் நியூட்ரியன்ஸ் சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஏஎம்எஃப்னு வந்து சொன்னா என்னன்னு தெரியும் தானே? ஆர்பஸ்குலார் மைக்ரோரைசல் ஃபங்கை. ஆர்பஸ்குலர் நம்ம வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்ரோரைசல்னு சொன்னால அதுதான். அது மெயினாக வந்து எதுக்காக? சால்ட் ரெஸ்டர் என்ஹான்சஸ், அதே மாதிரி பிளான்ஸ்ல ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் எல்லாம் வரும்போது அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சிலது வந்து எப்படின்னா வந்து இன்செக்ட்டுக்கு volatile காம்பவுண்ட்ஸ், சிலது எப்படி பண்ணும்? இந்த மாதிரி volatile காம்பவுண்ட்ஸ் செக்ரீட் பண்ணும். நம்ம சிலது என்ன பண்ணும்? பாக்டீரியாவை அதிகப்படுத்தி நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சிலது பாக்டீரியாவை இன்ஹிபிட் பண்றாங்க. பிளான்டோட ப்ரொமோஷனுக்கு, growthோட ப்ரொமோஷனுக்கு, இன்ஹிபிஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஃபங்கை சம்டைம்ஸ். அதே மாதிரி இன்செக்ட்ல வந்து டாக்ஸிட்டி போஸ்ட் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து ஃபங்கை வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? விஓசி volatile காம்பவுண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும். அது வந்து அஃபிட்ஸ் வந்து ப்ரிடேட்டர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். தென் அதனால இன்செக்டை டார்கெட் பண்ணி அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஹை மெட்டல் அசிடிக் கண்டிஷன், கண்டாமினேட்டட் சாயில், இதுல இருந்தெல்லாம் ஃபங்கை வந்து பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி பிசோலித்தஸ் டிங்டோரியஸ் பிளஸ் நம்ம பைன் ட்ரீ, இவங்க வந்து ஹை டாலரன்ஸு, கண்டாமினேட்டட் சைஸ்ல எல்லாம் வளர்றதுக்கான கேப்பபிலிட்டி கொடுக்குறாங்க பிளான்ஸுக்கு. தென் சிலஸ் லியூட்டியஸ், இது எப்படின்னா வந்து சிங்க் டாலரன்ஸ் கொடுக்குறாங்க. தென் சிலஸ் போவினஸ் பிளஸ் நம்ம பைன்ஸ் பிளான்ட் சில்வஸ்ட்ரஸ், இது எப்படின்னா இது அதே மாதிரி சிங்க் டாலரண்ட். ஹை மெட்டல்ஸ் எல்லாம் வரும்போது பிளான்ஸுக்கு அது டாக்ஸிக் தான். அப்போ சிங்க் டாலரண்ட் மெக்கானிசம் இவங்கள ப்ரொவைட் பண்றாங்க. இதெல்லாம் நம்மளோட ஃபங்கையோட ஃபங்கையோட மேஜர் பெனிஃபிட்ஸ் தான். கிளியர்? அடுத்தது இது வந்து நாளைக்கு நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதோட ஒரு கன்க்ளூஷன் தான், நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் கிளியர் தானே? எஸ். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். படிச்சுட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல ஒரு டாபிக் தான் நமக்கு இருக்கு, அது மஷ்ரூம் கல்டிவேஷன். அது சீக்கிரம் முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் நான் நினைக்கிறேன். சீக்கிரம் முடியும் அது. அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ பாய். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய். ஓகே.